நான் என்ன செஞ்சா எனக்கு இட்டர்னல் லைஃப் கிடைக்கும்? வாட் should I do so that I will get the eternal life? யூதர்களுக்கு மட்டும்தான் வந்து நியாயப்பிரமாணம் புரியும். அவங்களுக்கு தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் அவனை பார்த்து இதெல்லாம் நீ செய்ய அப்படின்றாரு. எக்ஸாம் எழுதும் போது 100 மார்க்ஸ் வச்சிருப்பாங்க. பாஸ் மார்க் வந்து 40 மார்க்ஸ் இருக்கும். கரெக்டா? சோ நீங்க வந்து சப்போஸ் ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணல, 100 மார்க்ஸ்ல ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணனாலும் என்ன மார்க் கொடுப்பாங்க உங்களுக்கு? ஒரு 90 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. ஒரு 10 மார்க்ஸ் மிஸ் பண்ணிட்டீங்க, 90 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. கொடுத்து என்ன சொல்லுவாங்க? யூ ஹவ் காட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன் அப்படின்னு கொடுத்துருவாங்க. கரெக்டா? ஆனா நியாய பிரமாணத்தை பொறுத்த வரைக்கும் 10ல 1 விட்டாலும் நீங்க என்னது ஃபெயில். இவன் வந்து என்ன செய்யணும்னு ஆண்டவர் சொல்றாரு, எப்பா இதெல்லாம் செய்ப்பா அப்படின்ட்டாரு. ஏன்னா அவர் கண்டுபிடிச்சிட்டாரு இவன் என்ன நோஷன்ல வரான் ஆண்டவர்டன் கண்டுபிடிச்சிட்டாரு. செய்ப்பா செய் எல்லாத்தையும் பண்ணணும். அவரும் ரொம்ப சூப்பரா பதில் எல்லாத்தையும் பண்ணிட்டேங்க. அவனை திட்டல, அவனை வந்து இன்சல்ட் பண்ணல. இயேசு அன்பு கூர்ந்து and Jesus loved him. ஏன் ஆண்டவர் வந்து இவன்ட்ட இப்படி சொன்னாருன்னா, அதான் நான் சொன்னேன் பாத்தீங்களா, he trusted on his own self righteousness. தன்னுடைய சுய நீதியில அவன் சார்ந்து இருந்தான். அவனோட இருதயம் ஃபுல்லா எது மேல இருக்கு? பணத்து மேல தான் இருக்கு. See, அவன் என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா? Salvation and entrance into the kingdom happened through what Jesus did on the cross, not through your efforts. So today you and I are in the kingdom because of Jesus. Greetings to you. I welcome you all in the name of our Lord and Savior Jesus. உங்களை திரும்பவும் சந்திக்கிறதுல மிகுந்த சந்தோஷம். So Tuesdays we have the Tamil meeting. So எல்லா செவ்வாய்க்கிழமையும் தமிழ் மீட்டிங் இருக்கும். And Thursdays we have the English meeting. I mean, so ரெண்டு மீட்டிங்கும் ஒரே டைம் தான் 8 மணிக்கு இருக்கும். So if you join for the first time, I welcome you. So Tuesdays செவ்வாய்க்கிழமை தமிழ் and Thursdays we have the English meeting. So தமிழ்னா அது வந்து it's not that it will be entirely Tamil, it will be bilingual. So I'll be speaking in both Tamil and English. So தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும், ரெண்டுமே இருக்கும். So if you can understand little Tamil also, you can still be part of the meeting because என்னுடைய மெசேஜ் கேட்டவங்க எல்லாருக்கும் தெரியும். நான் ரொம்ப அப்படியே சுத்த தமிழ் எல்லாம் பேச மாட்டேன். எல்லாருக்கும் புரியுற மாதிரி தான் பேசுவேன். அந்த ப்ரீச்சிங் தமிழ் எல்லாம் நான் பிரசங்கம் பண்ண மாட்டேன். ஸோ அதனால எவ்ரிபடி கேன் அண்டர்ஸ்டாண்ட் மை தமிழ் அண்ட் இட் வில் பி தமிழும் இருக்கும் இங்கிலீஷும் இருக்கும். போத் இட் வில் பி தமிழ் அண்ட் இங்கிலீஷ். ஆமென். ஸோ லாஸ்ட் 3 டியூஸ்டேஸ், கடந்த 3 செவ்வாய்க்கிழமையும் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, ரட்சிப்பு குறித்த சத்தியங்களை வந்து வேதத்துல இருந்து பார்த்து தியானித்து கொண்டு இருக்கிறோம். We have been looking at the truths about salvation. Amen. How salvation works in our life அப்படின்றத பார்க்கிறோம். Why we need to understand the depth of salvation. எதற்கு வந்து சால்வேஷனோடைய இந்த ஆழத்தை நம்ம வந்து புரிந்து கொள்ளணும் அப்படின்றால், இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் the church at large, when I say church, I'm not talking about any church, I'm talking about the church at large, the body of Christ. Generally the church at large believes, the body of Christ believes, அதாவது வந்து சபை என்ன நம்பிக்கொண்டு இருக்குதுன்னா, ரட்சிப்பு என்பது ஒரு நாள் நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன், இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே என் பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிடுறாரு, என்னை மன்னிச்சு அவர் பிள்ளையை ஏற்றுக்கொள்றாரு. அதுக்கப்புறம் இந்த ரட்சிப்பின் மூலமாக நான் என்ன பண்றேன்? மரித்த பிறகு நான் வந்து பரலோகத்துக்கு போறேன். So I get saved, my sins get forgiven, and through salvation I go to heaven. இதுதான் வந்து ஜெனரல் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் நான் நிறைய ரொம்ப வருஷம் நான் இப்படிதான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அதனாலதான் பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ரட்சிப்பை காத்துக்கொள்ளு இப்படியே தான் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ப்ரொடெக்ட் யுவர் சால்வேஷன், ஒர்க் அவுட் யுவர் சால்வேஷன், ஒரு ரட்சிப்பை காத்துக்கொள்ளு. நான்லாம் வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. சின்ன வயசுல நான்லாம் ஜோம் பண்ணும்போது டெய்லி நைட்டு தான் ஜோபம். ஆண்டவரே, நாளைக்கு காலையில நான் சப்போஸ் எந்திரிக்கலன்னா, நைட்டே செத்து போயிட்டேன்னா எங்க இருக்கணும்? பரலோகத்துல இருக்கணும். ஆண்டவரே, அப்படியே நைட்டு வந்து அவசர அவசரமா என்ன பண்றது? பாவத்துக்கெல்லாம் மன்னிப்பு கேட்க வேண்டியது. ஆண்டவரே மன்னிச்சிருங்க, ஆண்டவரே பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சிருங்க. சப்போஸ் நான் காலையில எந்திரிக்கலன்னா நான் எங்க இருக்கணும்? பரலோகத்துல எந்திரிச்சிடும். ஆண்டவரே என்னை கை விட்டுறாதீங்க. ஏன்னா எனக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. நீ வந்து நாளைக்கு காலையில எந்திரிக்கலன்னா நீ எங்க இருப்பாய்? இஃப் யூ டோன்ட் வேக் அப் டுமாரோ வேர் வில் யூ பி அப்படின்னு சொல்லி பயத்திலே தான் வளர்த்தாங்க நம்மள. நானும் அப்படிதான் ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். ஐயோ, சப்போஸ் எந்திரிக்கலன்னா என்ன? நானும் பாருங்க 41 வயசு ஆயிடுச்சு, டெய்லி காலையில பெட்ல தான் எந்திரிச்சிட்டு இருக்கேன். ஆமென். சோ நீங்க அங்க வரணும்னு ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டு இல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. God is not waiting for you to come there. அதான் சொல்றேன்ல, ஆண்டவர் வந்து நீங்க சீக்கிரம் பரலோகத்துக்கு வரணும்னு வெயிட் பண்ணல. ஏன் ஆண்டவர் நீங்க சீக்கிரம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறார் தெரியுமா? ஏன்னா ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்தை உங்கள் மூலமாக இந்த பூமியில நிலைநிறுத்தணும் என்று விரும்புகிறார். Because God wants to establish his kingdom on earth through you. உங்க மூலமாக. அதனாலதான் இயேசு எப்படி ஜெபம் பண்ணாரு?
உம்முடைய ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல இங்க செய்யப்படணும். Your kingdom come, your will be done on earth as it is in heaven. That means what? Just like how it is in heaven, his will should be established on earth. So இந்த பூமியில ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யணும்னா உங்க மூலமாக மட்டும்தான் செய்ய முடியும். He can work anything on this earth only through a man. He cannot work on his own. Hallelujah. நல்லா புரிஞ்சுக்கோங்க. We need to get this understanding. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண்டவரே எல்லாத்தையும் செஞ்சிருவாரு. ஆண்டவரே செய்யணும்னா உங்க மூலமா தான் செய்யணும். இப்போ உங்க குடும்பத்துல ஒண்ணு செய்யணும்னா God is looking for you to partner with him. So உங்க ஃபேமிலியில ஒரு அற்புதத்தை செய்யணும்னா நீங்களும் அவரோட சேர்ந்து அதுல கைகோர்த்து நிக்க வேண்டியதா இருக்குது. பாத்தீங்களா, இயேசு செய்த எல்லா அற்புதத்தையும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாலே தெரியும். ஜீசஸோட miracles, if you look at all the miracles of Jesus, you will see one common phrase. ஒரு 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 விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லியிருப்பாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொல்லியிருப்பாரு. கவனிச்சிருக்கீங்களா? யோர் ஃபெய்த் ஹஸ் ஹீல்ட் யூ அப்படின்னு தான் சொல்லுவார். யோர் ஃபெய்த் ஹஸ் சேவ்ட் யூ தான் சொல்லுவார். எந்த இடத்துலயும் இயேசு வந்து சுகமாக்கிட்டு, பாத்தியா நான் எவ்வளவு வல்லமை உள்ளவன், see how powerful I am, you should have come to me earlier, நீ சீக்கிரம் என்கிட்ட வந்திருக்கணும், ஏன் அவ்வளவு லேட்டா வந்த, இப்படியா சொன்னாரு? என்னோட பவரை பாரு, என்னுடைய வல்லமையை பாரு, என்னோட அதை பாரு, என் குளோரியை பாரு, என் இதை பாரு அப்படின்லாம் சொல்லவே இல்லை பாருங்களேன். Every time he does a miracle, he always acknowledges the other person's faith. அவர் அவங்கள பார்த்து தான் என்ன சொல்லுவாரு? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. So for something to happen here, God is requiring your cooperation. புரியுதுங்களா? உங்க குடும்பத்துல ஒரு அற்புதம் நடக்கணுங்க. கரெக்ட்டா? அதுக்கு உங்க கோஆப்பரேஷன் ஆண்டவருக்கு தேவைப்படுது. உங்க கோஆப்பரேஷன் இல்லாம ஆண்டவர் செய்யறது கொஞ்சம் கஷ்டம் தான். You need to work with God. அதனால பால் என்ன எழுதுறாரு? We are co-laborers with Christ ன்னு எழுதுறாரு பால். தேவன் உடன் வேலைக்காரர்கள். Co-laboring with God. So I and God, we work together. Amen. You and God, you work together. நீங்களும் தேவனும் சேர்ந்து தான் வேலை செய்றீங்க. நீங்க தனியா வேலை செய்யல. தேவனும் தனியா வேலை செய்யல. அவர் உங்களோட சேர்ந்து வேலை செய்கிறார். Hallelujah. சோ இந்த பூமியில ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை செய்வதற்காக மனுஷனை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த மனுஷன் பாவத்துல விழுந்ததுனால இன்றைக்கு ரட்சிப்பை கொடுத்து அவனை திரும்ப பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து தன்னோடு சேர்த்துட்டார். Hallelujah. Salvation is redeeming man, the fallen man from sin, and again joining himself with this man, the redeemed man, so that he can accomplish his purpose on this earth. Hallelujah. எதுக்கு ரட்சிப்பு? நீங்க திரும்ப கர்த்தரோட சேர்ந்தது தான் ரட்சிப்பு. You are now one with the Lord. You are joined with the Lord. இதுதான் நடந்துச்சு. ரட்சிப்புல என்ன நடக்குது? இதுதான் நடக்குது. பாருங்க. We'll read a verse. 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 5. 2 கொரிந்தியர் 5ல 18, 19 படிங்க சிஸ்டர். 18 and 19. 2 Corinthians 5, 18 and 19. இவை எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. ம். அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அதென்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். I'll read it in English. 2 Corinthians 5, 18 and 19. Now all things are of God, who has reconciled us to himself through Jesus Christ, and has given us the ministry of reconciliation. That is, that God was in Christ reconciling the world to himself, not imputing their trespasses to them, and has committed to us the word of reconciliation. பாருங்க, ஃபர்ஸ்ட் கிறிஸ்து என்ன பண்றாரு? ஃபர்ஸ்ட் ஆண்டவர் என்ன பண்றாரு? கிறிஸ்துக்குள்ள இருந்து நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி கொள்கிறார். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன நடக்குது? God in Christ reconciled us to himself. Amen. So now you and I are reconciled to God. So இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? தேவனோட ஒப்புரவா இருக்கிறோம். ஒப்புரவுனா என்னது? We are at peace with God. Amen. உங்களுக்கும் தேவனுக்கும் என்னங்க இருக்கு? இப்போ சமாதானம் இருக்குது, சண்டை கிடையாது. ஹலோ, நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, I serve an angry God அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஐயோ மோசமான கடவுள் வந்து, ஐயோ அவரு அடிச்சிருவாருங்க. எனக்குலாம் அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. கடவுளோட விளையாடாத, அவர் உன்னை அடித்து விடுவார். அவர் மூடு சரியில்லைன்னா அவ்வளவுதான், பார்த்துதான் அவர்கிட்ட பேசணும்.
இந்த இந்த இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? இந்த கான்செப்ட்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்னா, ஃப்ரம் ஆல் த பேகன் ரிலிஜன்ஸ். உலகத்துல நெறைய மதங்கள் இருக்கு பார்த்தீங்களா? இந்த மதங்கள்ல இருந்து தான் இந்த கான்செப்ட்லாம் உள்ள வந்துச்சு. கடவுள் வந்து எப்படிப்பட்டவர்? கொடூரமானவர், கோபமானவர் அப்படின்ற இந்த கான்செப்ட்லாம் அந்த மதங்கள்ல இருந்து நம்மளுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வந்துச்சு. ஆமென். So God is not angry with with the world. God has reconciled the world to himself. Hallelujah. ஆண்டவர் உலகத்தின் மேல கோபமா இல்லையா? உலகத்தை தம்மோடு ஒப்புரவாக்கி கொண்டாராம். எந்த அளவுக்கு அவர் வந்து உலகத்தின் மேல கோபமா இல்லன்னு போட்டிருக்கு பாருங்களேன். நாட் இம்ப்யூட்டிங் their trespasses to them. உலகத்தின் பாவத்தை அவர்களுக்கு எண்ணாமல். இதுதான் ஹைலைட். ஆண்டவர்ட்ட போம்போது, ஓகே வந்துட்டியா வா. நவ் ஐ ஷோ யூ தி லிஸ்ட் ஆஃப் ஆல் தி சின்ஸ் அப்படின்னு காமிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தனும் ஆண்டவர்ட்ட போக மாட்டான். டெய்லி ஆண்டவர் கூப்பிட்டீங்க வா வா, டேய் விஜய் இங்க வா, நீ என்னெல்லாம் பண்ண தெரியுமா இங்க வா அப்படின்னு கூப்பிட்டு லிஸ்ட் எல்லாம் கொடுத்து இதெல்லாம் பாரு அப்படின்னு சொல்ற ஒரு பேரு. அது அது வந்து ஆண்டவர் செய்யற வேலை கிடையாது. ஆமென். ஆண்டவர் நம்மை அவரோடு ஒப்புரவாக்கி கொண்டிருக்கிறார். He has reconciled himself us to himself, not imputing our trespasses. நம்மளுடைய பாவங்களை நம்முடைய அக்கவுண்ட்ல எண்ணாமல். Hallelujah. If God was imputing our trespasses to us, அதாவது ஆண்டவர் நம்முடைய பாவங்களை நம்ம கணக்குல ஏத்தி இருந்தாருன்னா, இன்னைக்கு நீங்களும் நானும் இன்றைக்கு இருந்திருக்கவே முடியாது. அது தெரியுமா உங்களுக்கு? நம்முடைய பாவமே நம்மளை அழிச்சிருக்கும். Our sin would have destroyed us. Because the wages of sin is death. பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த பாவமே நம்மளை அழித்து கொன்று போட்டிருக்கும். இன்னைக்கு நீ நானும் இருந்திருக்க முடியாது. நாளை இங்க வந்து ஊழியமே பண்ணிருக்க முடியாது இங்க உட்காந்து. சோ ஆண்டவர் வந்து உங்க பாவத்தை வந்து எண்ணி பார்த்து அதை கணக்குல வச்சு மனசுல வச்சு உங்களை வந்து இது பண்ற ஆண்டவர் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஏன்னா வந்து பிசாசு இதுதான் சொல்லுவான், ஆண்டவர் வந்து மறக்கல, நீ என்ன செஞ்சேன்னு மறக்கல அப்படின்னு பிசாசு உங்ககிட்ட மனசுல பேசிக்கிட்டே இருப்பான். யூ நோ வாட் யூ டிட். ஒரு முந்தி நான் சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு படம் வந்துச்சு, இங்கிலீஷ் படம். நான் அது வந்து பார்த்தது இல்லை, பட் சில இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஐ நோ வாட் யூ டிட் லாஸ்ட் சம்மர் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. நான் சின்ன பையனா இருக்கும்போது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐ நோ வாட் யூ டிட் லாஸ்ட் சம்மர்னு ஒரு ஹாலிவுட் மூவி வந்துச்சு. அது மாதிரி ஆண்டவர் வந்துட்டு நீங்க போன உடனே ஐ நோ வாட் யூ டிட் லாஸ்ட் சம்மர் அப்படின்லாம் சொல்லல. நீ போன லீவ்ல என்ன பண்ண தெரியுமா அப்படின்லாம் சொல்லல. புரியுதுங்களா? God is not imputing your trespasses. அவர் உங்களுடைய பாவத்தை எண்ணி பார்க்கவில்லை. ஹalleluya. ஆமென். சோ ரட்சிப்புல என்ன நடந்திருக்கு? ஆண்டவரும் நீங்களும் இப்போ ஒன்னாயிட்டீங்க. Why did he bring you to salvation? அத வந்து பாருங்க. அத பவுல் வந்து திரும்ப இதிலே காட்டுறாரு. அந்த 19வது வசனத்தை மட்டும் படிங்க சிஸ்டர். 19th verse. அதென்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்கு அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். எந்த உபதேசத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாராங்க? ஒப்புரவாக்குதலின் ministry of reconciliation. So what is the ministry that I should be doing? What is the ministry that you should be doing? Ministry of reconciliation. Reconciling with whom? Reconciling with the Father. Hallelujah. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? எந்த ஊழியத்தை கொடுத்திருக்காங்க உங்களுக்கு எனக்கும்? விழுந்து போன மனுஷனை தேவனிடத்துல கொண்டு வந்து சேர்க்கிற ஊழியத்தை தான் நம்ம கொடுத்திருக்கிறார். விழுந்து போன மனுஷனை பார்த்து நீ ஒன்னதுக்கு உருப்பட மாட்ட, ஆண்டவர் உன்னை நேசிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி அவன் பாவத்தை அவன் கணக்குல எண்ணுகிற ஊழியம் கிடையாது. ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார், ஆண்டவர் உனக்காக மரித்தாரு, இவ்வளவு பெரிய நல்ல ஆண்டவர் உனக்கு இருக்கிறாரு, நீ ஏன்ப்பா இந்த மாதிரி ஒரு மோசமான வாழ்க்கையில வாழ்ற? யூ கம் டு கிரைஸ்ட், he wants to have a relationship with you. அவர் உன்னை நேசிக்கிறான்னு சொல்லி God wants you to do the ministry of reconciliation. விழுந்து போன உலகத்தை ஆண்டவரோட சேர்க்கிறது. இதுதான் அவர் வச்சிருக்க ஊழியம். Not to condemn people, but to love people. Amen. மற்றவர்களை ஆக்கனை தீர்ப்புக்குள்ள நடத்தாமல் அவங்களை நேசிக்கிற ஊழியத்தை தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹalleluya. ஆமென். சோ போன வாரம் வந்து நம்ம we saw ரெண்டு ஒரு அற்புதமான பகுதிகளை பார்த்தோம்ல. ஒன்னு வந்து அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ பார்த்தோம். அப்புறம் வந்து அந்த காற்றையும் கடலையும் இயேசு அகற்றினார். அதுல எப்படி ரட்சிப்பு வேலை செய்யுது? How is salvation working in healing? How is salvation working in deliverance from evil things? இதெல்லாம் நம்ம போன வாரம் பார்த்தோம். அப்புறம் Galatians 1ல பார்த்தோம்.
இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து தேவன் நம்மளை விடுவிக்கிறார். God is delivering us from this present evil age. Galatians 1, 3 and 4. So today we are going to see another passage from the gospel to show how salvation works. Amen. Come to Mark chapter 10. மார்க் 10வது அதிகாரம். மார்க் 10 எடுத்துக்கோங்க. மார்க் 10ல we are going to read from verses 17 to 22. மார்க் 10ல 17ல இருந்து 22 படிக்க போறோம் நம்ம. பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், போதகரே, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடே போய்விட்டான். ஓகே. சோ இந்த கதை வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு கதை. கரெக்டா? நிறைய பேர் இந்த கதையை வந்து பிரசங்கம் பண்ணி என்ன சொல்லுவாங்கன்னா, ஆண்டவருக்கு என்ன பிடிக்காது? பணக்காரனா இருக்கிறது பிடிக்காது. காட் ஹேட்ஸ் ரிச் பீப்புள். எனக்கெல்லாம் அப்படிதான் சொல்லி கொடுக்குறாங்க. பணக்காரனை வந்து ஆண்டவர் பிடிக்காது, பணக்காரன் வந்து பரலோகத்துக்கு போக முடியாது இப்படின்னே சொல்லி கொடுத்துட்டாங்க. ரிச் மேன் கேனாட் கோ டு ஹெவன் அப்படின்லாம் சொல்லி கொடுத்து என்னைய வளர்த்தாங்க. இந்த கதையை நான் முதல் முறையா எப்போ கேட்டேன் என் வாழ்க்கையில் அப்படின்னா, நான் சண்டே ஸ்கூல் படிக்கும்போது இந்த கதையை சொல்லி கொடுத்தாங்க. கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்போ பணக்காரன்லாம் போக முடியாதோ பரலோகத்துக்கு அப்படின்ட்டு. சரிங்களா? நாட் தட் ஐ வாஸ் வெரி புவர். நான் ரொம்ப ஏழையா இருந்தனால அப்படி யோசிக்கல. உடனே நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன். இதெல்லாம் நிஜமா நடந்ததுங்க என் வாழ்க்கையில். நான் கொஞ்சம் யோசிப்பேன். ஏன்னா ஐ ஹேட் ஃபியூ ரிலேட்டிவ்ஸ் ஆர் வெரி ரிச். எனக்கு வந்து சில சொந்தக்காரங்க இருக்காங்க, ரொம்ப பெரிய பணக்காரங்க அவங்கலாம். சரிங்களா? ஒரு மில்லியனர்ஸ் மாதிரி இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் யோசிப்பேன், அப்போ அவங்கலாம் வரமாட்டாங்க, நம்ம மட்டும் தான் போக போறோம் பரலோகத்துக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நானே அப்படி யோசிக்க கூடாது. ஏன்னா ஐ வாஸ் நாட் பார்ன் இன் பாவர்ட்டி. நான் வந்து ஏதோ ஒரு ஏழ்மையான குடும்பத்துல குடிசையில எல்லாம் நான் பிறக்கல. எங்க அப்பா வந்து நல்லா படிச்சிருந்தாரு, கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணி இந்தியன் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. வி ஆல்சோ ஹேட் அ குட் லைஃப் தான். நாட் தட் ஐ வாஸ் பார்ன் இன் அ ஸ்லம், பாவர்ட்டியில கிழிஞ்ச சட்டை போட்டுக்கிட்டு அப்படிலாம் இல்லை. ஸோ ஐ கான் கால் மை செல்ஃப் அஸ் போர் ஆல்சோ. நான் ஒரு ஏழைன்னு சொல்ல முடியாது. ஆனா நான் எப்படி யோசிச்சேன் பாருங்களேன். இப்ப நான் போயிருவேன், அந்த பணக்கார சொந்தக்காரங்க தான் வரமாட்டாங்க. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ரிச்சஸை வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்றோம் தெரியுமா? எப்படி டிஃபைன் பண்ற நான் சொல்றேன் பாருங்களேன். சப்போஸ் யூ ஆர் ஹேவிங் அ கார், ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறேன். திஸ் இஸ் ஹவ் த வேர்ல்ட் டிஃபைன்ஸ் ரிச்சஸ். உங்க கார் வந்து இட் மைட் பி பிரைஸ்ட் அரௌண்ட் 5 lakhs இந்தியன் ருபீஸ், 5 lakhs இந்தியன் ருபீஸ்னு வச்சுக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறார், அவரோட கார் வந்து என்னது இருக்கும்? ஒரு 30 லட்சம் இருக்கும். 30 lakhs இருக்கு. அவரோட கார் 30 lakhs, உங்க கார் ஒரு 5 lakhs. ஸோ நீங்க வந்து அவரை பார்த்துட்டு நீங்க என்ன சொல்லுவீங்க? பாருடா, பெரிய பணக்காரரு, 30 லட்சம் கார்ல வராரு. நான் வந்து ஒரு வேகனார்ல தான் போயிட்டு இருக்கேன், அவர் இனோவா கார்ல, டொயோட்டா இனோவால வந்துட்டு இருக்காரு. பெரிய பணக்காரரு நினைச்சிருக்கோமா இல்லையா? இப்படிதான் நினைப்போம். கரெக்டா? ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் யார் பணக்காரரு? அந்த 30 லட்சம் 30 lakh கார்ல வரவன் பணக்காரரு. இன்னொருத்தன் இருக்கிறான், அவன் வாழ்க்கையில வந்து கார்ல ஏறினதே கிடையாது, மேக்சிமம் 2 வீலர்ல தான் போயிருக்கிறான். அவனுக்கு யார் பணக்காரர் தெரியுமா? நீங்களே பணக்காரர் தான். என்னங்க, அவனுக்கு நீங்க தாங்க பணக்காரன். ஏன்னா நீங்க தான் கார்ல போறீங்களே. ஹலோ, புரியுதுங்களா? So this whole concept of riches and wealth itself is a very relative concept. தான் உலகமே பார்க்குது. There is no absolute definition of this is how much riches you have, this is how much wealth you have. ஏதாவது absolute definition இருக்கா? absolute definition என்னது? That is constant, that will not change. இது எல்லாமே எப்படி இருக்கு? ரிலேட்டிவா தான் இருக்கு. இப்போ நீங்க ஆப்பிரிக்கால போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆப்பிரிக்கால வந்து you won't get clean drinking water.
சுத்தமான தண்ணி, அதாவது ட்ரிங்கிங் வாட்டரை விட்டுருங்க, சுத்தமான தண்ணியே கிடைக்காதான் ஆப்பிரிக்கால. I have known people who have ministered in Africa. I know missionaries in Africa. அவங்க சொல்லுவாங்க டு கெட் வாட்டர், அதாவது தண்ணி வீட்டுக்கு தண்ணி வேணும்னா ஒரு ஒரு 2-3 மைல் நடந்து போகணுமா. நடந்து போய் 2 பக்கெட்டை தூக்கிட்டு போய் தண்ணி எடுப்பாங்களாம். அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கா? டேப்பை திறந்தா என்ன வருது? தண்ணி வருது. அதுவும் நீங்க சென்னையில இருந்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர் வீட்டுக்குள்ளே தண்ணி வரும். அந்த அளவுக்கு பிளஸ்ட் நீங்களாம். அந்த மாதிரி அந்த அளவுக்கு அபண்டன்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து நமக்கு இருக்குது. கரெக்டா? ஸோ அவனை பொறுத்த வரைக்கும் என்னது, ஆப்பிரிக்கன் அங்க ஆப்பிரிக்கால இருக்கவன் என்ன சொல்லுவான்? ஏய் யூ ஆர் ரிச் கை மேன், பிகாஸ் ஒன்ஸ் யூ ஓப்பன் த டேப் வாட்டர் கம்ஸ் அவுட். அவன் அப்படிதான் உங்களை பார்த்து சொல்லுவான். டேய் நீ பெரிய பணக்காரையா, டேப்பை திறந்துன்னு உனக்கு தண்ணி வருதியா? எனக்கெல்லாம் தண்ணி வேணா 2-3 கிலோமீட்டர் நடந்து போய் 2 பக்கெட்டை தூக்கிட்டு போய் அதை எடுத்துட்டு வரணும். அது கூட ரொம்ப அழுக்கா இருக்கும், சுத்தமா இருக்காதுன்னு. ஹalleluya. ஸோ riches is not actually defined by any sum of money. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை நம்ம ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு தான் இருந்தாதான் மணி அப்படின்னு கிடையாது. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? 1 கோடி இருந்தா பணக்காரன், 10 லட்சம் இருந்தா பணக்காரன், ஏழை. இட் இஸ் நாட் டிஃபைன்டு பை எனி அமௌண்ட் ஆஃப் மணி. வை ஐ எம் கிவிங் ஆல் தீஸ் டீடைல்ஸ் இஸ் பிகாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் மிஸ்அண்டர்ஸ்டுட் பேசேஜஸ் இந்த பைபிள் இது. ஏன்னா இங்க ஜீசஸ் கிட்ட அவன் வரான், புரியுதுங்களா? வந்துட்டு அவன் என்ன கேட்கறான்னா, ஃபர்ஸ்ட் verse 17 படிப்போம். வில் கோ verse by verse so that we will understand very clearly what Jesus is telling. பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். ஃபர்ஸ்ட் வந்து அவன் என்ன பண்றான் பாருங்கன்னா, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கறான். சரிங்களா? டு இன்ஹெரிட் தி இட்டர்னல் லைஃப் வாட் ஷுட் ஐ டு, நான் என்ன செய்யணும் அப்படின்றான். ஆமென். இயேசு வந்து அவன் கிட்ட வந்து எப்படி பதில் சொல்றாருன்னா, கட்டளைகள் எல்லாம் வந்து கடைபிடி அப்படின்றாரு. 10வது வசனம் படிங்க சிஸ்டர். 19th verse படிங்க. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். போதும். சோ அவன் வந்து நான் என்ன செய்யணும், நான் என்ன செஞ்சா எனக்கு இட்டர்னல் லைஃப் கிடைக்கும், வாட் should I do so that I will get the eternal life. ஸோ நான் ஏதோ செய்யணும், அது என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்னு ஜீசஸ் வந்து கமாண்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்றாரு. do not murder, do not commit adultery, do not steal, கொலை செய்யாத, களவு செய்யாத, விபச்சாரம் செய்யாத, இதை எல்லாத்தையும் செய்ய நீ அப்படின்றார். ஏன் அவன் கிட்ட இதெல்லாம் சொல்றாருன்னா, இந்த வந்த மனுஷன் வந்து ஒரு ஜூ, he is a Jewish man. only Jews understand the commandments. யூதர்களுக்கு மட்டும்தான் வந்து நியாயப்பிரமாணம் புரியும், அவங்களுக்கு தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் அவனை பார்த்து இதெல்லாம் நீ செய்ய அப்படின்றாரு. புரியுதுங்களா? இதெல்லாம் செய்யன்றாரு. சொன்ன உடனே அவன் என்ன பதில் சொல்றான் பாருங்களேன். 20வது வசனம் படிங்க. அதற்கு அவன், போதகரே, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். வந்து thinks too much of himself. அவருக்கு வந்து அவரை பத்தி ஒரு பெரிய எண்ணம். என்ன சொல்றான்னா, இதை எல்லாத்தையும் நான் சின்ன வயசுல இருந்தே பண்ணிட்டு இருக்கேன்றான். அவனை பத்தி பயங்கர ஒரு எண்ணம் இருந்திருக்கு. ஹைலி ரிலிஜியஸ் ஃபெலோவா இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒண்ணு கூட நான் மிஸ் பண்ணல, எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா சிறு வயதுல இருந்தே, ரைட் ஃப்ரம் மை யங் ஏஜ் ஐ எம் ஃபாலோயிங் ஆல் தீஸ் திங்ஸ் அப்படின்றான். இப்போ நல்லா கவனிங்க, யாராவது ஒருத்தர் இந்த உலகத்துல எல்லா கமாண்ட்மெண்ட்ஸையும் ஃபாலோ பண்ணிருப்பாரா? Can you show one person on this earth who has done all the commandments? கிடையாது. யாருமே அப்படி கிடையாதுல்ல. ஒருத்தர் கூட வந்து கிடையாது, எக்ஸெப்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆமென். இயேசு மட்டும் தான் எல்லா கமாண்ட்மெண்ட்ஸையும் ஃபாலோ பண்ணாரு, அதை ஒபே பண்ணாரு. அதனால இயேசு சொல்றாரு, நான் நியாயப்பிரமாணத்தை தீர்க்கதரிசியும் நிறைவேற்ற வந்தேன். I came to fulfill the law and the prophets. ஆமென். சோ எந்த மனுஷனுமே எல்லா கட்டளைகளையும் கடைபிடிக்கவே இல்லை. இதைதான் வந்து யாக்கோபு எழுதுறாரு. வாங்க யாக்கோபு 2:10, ஜேம்ஸ் 2:10 படிங்க சிஸ்டர். எப்படியெனில், ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியா இருப்பான். அடுத்த வசனம் படிங்க. ஏனென்றால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்னவர் கொலை செய்யாதிருப்பாயாக என்றும் சொன்னார். ஆதலால் நீ விபச்சாரம் செய்யாமல் இருந்தும் கொலை செய்தாயானால் நியாயப்பிரமாணத்தை மீறினவன் ஆவாய். ஓகே, சோ வெரி சிம்பிள். யாக்கோபு என்ன சொல்றாருன்னா,
எல்லாத்தையும் பண்ணிட்டா ஒன்ன விட்டாலும் நீ என்ன ஆச்சு? ஃபெயிலு தான். ஸோ 10 கட்டளையில ஒன்ன ஃபாலோ பண்ணலனாலும் நீங்க என்ன வாங்க? ஃபெயிலு தான். எக்ஸாம் எழுதும்போது 100 மார்க்ஸ் வச்சிருப்பாங்க. பாஸ் மார்க் வந்து 40 மார்க்ஸ் இருக்கும். கரெக்ட்டா? ஸோ நீங்க வந்து சப்போஸ் ஒரு கொஸ்டின் ஆன்ஸர் பண்ணல. 100 மார்க்ஸ்ல ஒரு கொஸ்டின் ஆன்ஸர் பண்ணலனாலும், என்ன மார்க் குடுப்பாங்க உங்களுக்கு? ஒரு 90 மார்க்ஸ் குடுத்துருவாங்க. ஒரு 10 மார்க்ஸ் மிஸ் பண்ணிட்டீங்க. 90 மார்க்ஸ் குடுத்துருவாங்க. குடுத்து என்ன சொல்லுவாங்க? யூ ஹேவ் காட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன் அப்படின்னு குடுத்துருவாங்க. கரெக்ட்டா? ஆனா, நியாயப்பிரமாணத்தை பொறுத்தவரைக்கும் 10ல 1 விட்டாலும் நீங்க என்னதுங்க? என்னது? ஃபெயில். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆண்டவர்ட்ட போயிட்டு, ஆண்டவரே நான் எங்க அம்மா, அப்பா நல்லா பார்த்துக்கிறேன் ஆண்டவரே. உங்கள மட்டும் தான் ஆண்டவரே சேவிக்கிறேன். கொலை பண்ணல, எதுவும் பண்ணல. ஆனா லைட்டா விபச்சாரம் மட்டும் பண்ணிட்டேன் ஆண்டவரே. கொஞ்சம் பார்த்து போட்டு விடுங்க ஆண்டவரேன்னா கிடையாது. ஆண்டவரே எல்லாத்தையும் பண்ணிட்டேன் ஆண்டவரே. இந்த பக்கத்து வீட்ல ஒரு நல்ல ஒரு ஃபோன் வச்சிருந்தான். போய் திருடிட்டு வந்துட்டேன் ஆண்டவரே. கிடையாது. ஃபெயில். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆண்டவர்ட்ட எப்பலாம் நீங்க வந்து உங்க பெர்ஃபார்மன்ஸ் வச்சு போனாலுமே நீங்க ஃபெயிலு தான். ஹலோ! ஆண்டவரே 2 மணி நேரம் ஜெபம் பண்ணியிருக்கேன். என்னைய ஆசீர்வதிங்கன்னு போனீங்கன்னா, ஆண்டவர் உடனே மார்க் ஷீட் எக்ஸாம் பேப்பர் எடுத்து ஃபெயில் அப்படின்னு எழுதிருவாரு. எப்படி எழுதுவாரு? ஃபெயில் அப்படின்னு எழுதுவாரு. ஆண்டவரே 40 நாள் உபவாசம் பண்ணியிருக்கேன் ஆண்டவரே. என்னை நீங்க ஆசீர்வதிச்ச சில பேர் பார்த்திருக்கீங்களா? இப்படியே ஜெபம் பண்ணுவாங்க. எனக்கெல்லாம் ஒருத்தவங்க சொன்னாங்க. எனக்கு ஆண்டவர் செய்யலன்னா, நான் 40 நாள் உபவாசம் போட்டு வாங்கிற மாட்டேனா? அப்படின்னாங்க. அப்பன்னா என்ன சொல்ல வராங்க? அவர் ரொம்ப ஹார்ட் ஹார்ட்டட் மேன். நான் 40 நாள் பட்டினி இருந்தா தான் அவர் குடுப்பாருன்னு அர்த்தம் அதுக்கு. அப்படிதானங்க அர்த்தம். இப்போ உங்க பிள்ளை வந்து ஒண்ணு கேட்குது உங்ககிட்ட. அ எனக்கு இது வேணும் அப்டின்து. நீங்க வந்து குடுக்க மாட்டேன்றீங்க. உடனே உங்க புள்ள வந்து உங்கட்ட சொல்லுது. நான் 40 நாள் சாப்பிட மாட்டேன் மம்மி. சிஸ்டர் விஜிட்ட வந்து சொல்லுது அவங்க புள்ள. 40 நாள் சாப்பிட மாட்டேன் மம்மி. அப்பன்னா என்ன அர்த்தம்? நான் புள்ளைய பார்த்து அப்ரிஷியேட் பண்ண மாட்டேன். சிஸ்டர் விஜிட்ட தான் கேட்பேன். வாட் மதர் யூ ஆர்? யுவர் சைல்ட் இஸ் நாட் ஈட்டிங் அப்டின்ட்டு. கரெக்ட்டா இல்லையாங்க? புள்ளைய அப்ரிஷியேட் பண்ணுவீங்களா? பரவால்லம்மா 40 நாள் உங்க வீட்ல சாப்பாட்டுக்கு மிச்சம். உங்க அம்மாக்கு சமையல் செய்ற வேலை மிச்சம்னு சொல்லுவீங்களா? கிடையாது. ஸோ நான் எப்படியாவது ஃபாஸ்டிங் இருந்து வாங்கிருவேன். எப்படியாவது முழங்கால்ல நின்னு வாங்கிருவேன்றது வந்து இட் இஸ் நாட் ரிவீலிங் காட் குட்னஸ். இட் இஸ் ரிவீலிங் யுவர் செல்ஃப் ரைச்சஸ்னஸ். நான் இத பண்ணி வாங்குவேன்னு சொன்னாலே, அது ஆண்டவர் நல்லவர்ன்றத காட்டலங்க. நீங்க எவ்வளவு சுயநீதியில இருக்கிறீங்கன்றத காட்டுது. ஆனா உபவாசம் பண்ணணுமா? கண்டிப்பா பண்ணணும். ஜெபம் பண்ணணுமா? கண்டிப்பா பண்ணணும். பைபிள் வாசிக்கணுமா? கண்டிப்பா பண்ணணும். எதுக்கு பண்ணணும்? ஆண்டவர மாத்தறதுக்கு இல்ல. உங்கள நீங்க மாத்திக்கிறதுக்கு. ஆண்டவர நீங்க மாத்தவே வேண்டாம். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த சேம் எஸ்டர்டே, டுடே அண்ட் ஃபார் எவராம். நேற்றும், இன்றும், என்றும் மாறாதவர் தான் இயேசு கிறிஸ்து. நேத்து ஒரு மாரி இருப்பார், நாளைக்கு ஒரு மாரி இருப்பார், நாளான்னைக்கு ஒரு மாரி இருக்க மாட்டாரு. சோ, நான் ஏன் ஃபாஸ்டிங் பண்ண போறேன்? நான் ஏன் ஜெபம் பண்ண போறேன்? நான் ஏன் உட்கார்ந்து பைபிள உட்கார்ந்து விழுந்து விழுந்து படிக்கிறேன்? ஆண்டவர மாத்துறதுக்கே கிடையாது. என் மனச மாத்த வேண்டியதா இருக்குல்ல. என் மனசு குரங்கு மாரி யோசிக்குதுல்ல. மைண்ட் இஸ் அ மங்கி. நான் நெறைய வாட்டி ஐ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ். மைண்ட் இஸ் அ மங்கி. பார்த்திருக்கீங்களா? ஒரு நேரம் இப்படி யோசிக்கும், ஒரு நேரம் அப்படி யோசிக்கும். சில நேரம் நானே வந்து ஷாக் ஆயிருக்கேன். என் மைண்ட் யோசிக்கிறத பார்த்து. வாட் இஸ் திஸ் யூ ஆர் திங்கிங் லைக் திஸ்ன்னு நானே என்னைய கேட்டுருக்கேன். இப்படியும் யோசிக்கும், அப்படியும் யோசிக்கும். ம். ப்ராஃபட்டிக்கா பேசுறேன்னு நெனைக்கிறீங்களா? என் மைண்ட பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும் பிரதர்ன்னு நெனைக்கிறீங்களா? சோ இந்த மனச வந்து தேவனிடத்துல எப்பொழுதும் இந்த மனதும், ஆவி, ஆத்மா, சரீரம், மனசு எல்லாம் தேவனிடத்துல ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும். அதற்காக தான் நான் என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? ஃபாஸ்டிங் பண்ண வேண்டியதா இருக்கு. அதற்காக தான் நான் ஜெபம் பண்ண வேண்டியதா இருக்கு. அதற்காக தான் நான் உட்கார்ந்து பைபிள மாங்கு, மாங்கு, மாங்குன்னு உட்கார்ந்து படிக்க வேண்டியதா இருக்கு. நான் நெறைய பைபிள் படிக்கிறனால, எனக்கு ஸ்பெஷல் சீட்லாம் குடுக்க போறதில்ல ஆண்டவர் ஹெவன்ல. "எப்பா நெறைய படிச்சிருக்கப்பா நீ. இது உனக்கு வந்து என் சீட்டுக்கு பக்கத்திலேயே உனக்கு சேர் போட்டுறேன்" அப்படின்லாம் சொல்லல அவரு. ஏன்னா டிசைபிள்ஸ் வந்து இது ரொம்ப ஆசைப்பட்டானுங்க. ஜேம்ஸும், ஜானும் போயிட்டு, "ஆண்டவரே லெஃப்ட்ல என்ன, ரைட்ல என் தம்பிய உட்கார வச்சுக்கோங்க ஆண்டவரேன்னானுங்க போயிட்டு. அதுக்கு ஆண்டவர் தெளிவா சொன்னாரு, "எப்பா இந்த சீட் ஷேரிங்லாம் நான் பண்ண மாட்டேன். அதெல்லாம் ஹை கமாண்ட் தான் பண்ணணும். ஆண்டவர் தான் பண்ணுவாரு. நான்லாம் பண்ண மாட்டேன்" அப்படின்ட்டு. சோ பைபிள உட்கார்ந்து நான் வந்து மாங்கு மாங்குன்னு படிச்சதுனால எனக்கு பக்கத்துலலாம் குடுக்க போறதில்ல. அப்படிதான் நெனச்சுட்டு இருக்காங்க நெறைய பேரு. கிடையாது. வை யூ ரீட் த பைபிள்? பிகாஸ் யுவர் மைண்ட் ஹாஸ் டூ பி ஃபோகஸ்ட் ஆன் காட்.
Why you pray? So that you have a thriving relationship with God. நான் ஏன் ஜெபம் பண்றேன்? தேவனோட வந்து ஒரு உறவுல இருக்கிறதுக்காக தான் நான் ஜெபம் பண்றேன். பிகாஸ் எவ்ரி ரிலேஷன்ஷிப் thrives on communication. எல்லா உறவுகளும் எப்படிங்க எப்படி கட்டப்படுதுங்க? பேச்சுவார்த்தையில தான் கட்டப்படுது. கரெக்ட்டா இல்லையா? The more I talk to someone, the more I build the relationship. நான் பேச பேச தான் ஒருத்தரோட உறவுல இது பண்றேன். ஏன் நான் உபவாசம் இருக்கிறேன்? ஏன் நான் உபவாசம் இருக்கிறேன்னா, என்னுடைய fleshly cravings, என்னுடைய மாம்ச இச்சைகளை அடக்கி, அந்த நேரத்த கொண்டு போய் நான் யாரோட செலவு பண்றேன்? என்னுடைய தேவனோட செலவு பண்றேன். இது எல்லாம் செய்றது எனக்காக செய்றேனே தவிர, அவருக்காக நான் ஒண்ணுமே செய்யல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க அவருக்காக எதுவுமே செய்யலங்க. அவர் தான் உங்களுக்காக ஏதாவது செய்யணும். ஹalleluya. சோ இந்த மனுஷன் வந்து என்ன நினைச்சிட்டான்னா, இந்த யூதன், ஏன்னா இஸ் a Jew. சோ ஜூஸ் ஓட மைண்ட் செட்டே எப்படி இருக்கும்னா, ஏதாவது ஒண்ணு செஞ்சு தான் ஆண்டவரை வந்து ப்ளீஸ் பண்ணணும். ஏன்னா அவங்க வந்து they were living under the commandments. அவங்க வந்து நியாயப்பிரமாணத்துக்குள்ள இருந்ததுனால, அவனுக்கு ஏதாவது செய்யணும். ஜூஸ் பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட ரூல்ஸ் வச்சிருப்பானுங்க. இப்படிதான் சாப்பிடணும், அப்படிதான் பண்ணணும், கை இப்படிதான் கழுவணும், அப்படி பண்ணணும், ஏகப்பட்டது இருக்குது. இந்த வாஷிங் லாஸே நிறைய வச்சிருக்கானுங்க. செரிமோனியல் லாஸே. எப்படி கழுவணும் கையை, எப்படி காலை கழுவணும், என்ன பண்ணணும், அது பண்ணணும், யாரோட பேசணும், யாரோட பழகணும், எல்லாரோடையும் பழகலாம் மாட்டானுங்க ஜூஸ். பயங்கர ஸ்ட்ரிக்டா இருப்பானுங்க. ஏன்னா தே திங்க் ஐ ஹாவ் டு கீப் மை செல்ஃப் அவே ஃப்ரம் த வேர்ல்ட் சோ தட் ஐ கேன் ப்ளீஸ் காட். இப்படிதான் அவனுக்கு இருந்தானுங்க. தேர் ஆர் மோஸ்ட்லி செல்ஃப் ரைச்சஸ் பீப்புள். சுய நீதி உள்ள மனிதர்கள் அவரு. ஸோ இவன் வந்து என்ன செய்யணும்னா ஆண்டவர் சொல்றாரு, எப்பா இதெல்லாம் செய்ப்பா அப்படின்ட்டாரு. ஏன்னா அவர் கண்டுபிடிச்சிட்டாரு, இவன் என்ன நோஷன்ல வரான் ஆண்டவர்ன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. செய்ப்பா செய், எல்லாத்தையும் பண்ணணும். அவரும் ரொம்ப சூப்பரா பதில் எல்லாத்தையும் பண்ணிட்டேங்க, எல்லாத்தையும் உடனே ஆண்டவர் வந்துட்டாரு. பண்ணிட்டியா வா, இப்ப நான் ஒரு பாயிண்ட் போடுறேன், இதை சொல்லு அப்படின்ட்டாரு. சொல்லிட்டு படிங்க சிஸ்டர். 21வது வசனம், மார்க் 10:21. இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உனக்கு ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அடுத்த வசனம். அவன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோட போய்விட்டான். பாருங்க, எல்லாத்தையும் நான் பண்ணிட்டோம்னா இயேசு வந்துட்டாரு. எல்லாத்தையும் பண்ணிட்டியா இரு, இப்ப நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன், அதையும் பண்ணிடு அப்படின்னு சொல்லி அதை இயேசு எப்படி அவன்கிட்ட சொன்னாருன்ற பாருங்க. அவனை திட்டல, அவனை வந்து இன்சல்ட் பண்ணல. இயேசு அன்பு கூர்ந்து, and Jesus loved him. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்டே அதுல. அவன் வந்து ஒரு செல்ஃப் ரைச்சஸ் மேன் தான். அவன் வந்து நான் பெரிய ஆளு, நான் எல்லாத்தையும் பண்ணிட்டேன், ஐ ஹவ் டன் ஆல் திங்ஸ் அப்படின்னு சொன்னாலுமே இயேசு அவனை பார்த்து எப்படிங்க பேசுறாரு பாத்தீங்களா? ஆண்டவருடைய டாக் எப்படி இருக்குன்ட்டு. இப்படிப்பட்ட நல்ல ஆண்டவரை எப்படிங்க வந்து கோபமான ஆண்டவர்னு சொல்ல முடியும் சொல்லுங்க? நியாயமா பார்த்தா திட்டி இருக்கணும்ல. டே என்ன பெரிய பருப்பு மாதிரி பேசுற, அப்படிதான் சொல்லியிருக்கணும். மெட்ராஸ் பாஷையில சொல்ற மாதிரி, பெரிய இவன் மாதிரி பேசுற அப்படின்ட்டு அப்படிதான் சொல்லியிருக்கணும். சொல்லுங்க. அவர் வந்து பொறுமையா பேசுறாரு அவங்கிட்ட. அவன் பெரிய இவன் மாதிரி பேசுறான். நான் இதெல்லாம் பண்ணிட்டேன், அதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன். அவர் வந்து இயேசு அவனை அன்பு கூர்ந்து, and Jesus loved him. சொல்லுங்க, ஜீசஸ் லவ்ஸ் மீ. இதுதான் சொல்லணும். டெய்லி சொல்லுங்க உட்காந்து, ஜீசஸ் லவ்ஸ் மீன்னு சொல்லுங்க. டெய்லி வாயை திறந்து சொல்லுங்க டெய்லி. ஆமென். இயேசு அவனை அன்பு கூர்ந்து என்ன சொன்னாரு? உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. You lack one thing. Go sell everything that you have and give to the poor அப்படின்ட்டார். ஏன் இயேசு இதை அவன்கிட்ட சொன்னார்? ஆனா ஏன் இத வந்து மற்ற பணக்காரர்கள் கிட்ட சொல்லல? இதை யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? Jesus said this to this young man who was rich, but not to all the other rich people. இயேசுவோட வாழ்க்கையில வந்து இந்த உலகத்துல இருக்கும்போது நிறைய பணக்காரர்கள் வந்தாங்க அவர்கிட்ட. இவன் ஒருத்தன் தான் பணக்காரன் நினைக்கிறீங்களா? நிறைய பேர் வந்தாங்க. எக்ஸாம்பிள் இன்னொரு பணக்காரன் வந்தான். யார் அது? ஜாக்கியஸ். சகியு வந்தான். சகியு வாஸ் வெரி ரிச், ஒரு கரப்ட் ரிச் கை. ஆனா ஜாக்கியஸ்ட வந்து அவர் வந்து எல்லாத்தையும் வித்துருன்னு சொல்லவே இல்லை. ஜாக்கியஸே சொல்றான் எல்லாத்தையும் நான் கொடுத்துறேன்ட்டு. ஆமென். ஜாக்கியஸ் ஆட்டோமேட்டிக்கா சொல்லிட்டான். ஏன்னா ஜாக்கியஸ்க்கு என்ன புரிஞ்சிருச்சு? இயேசுதான் என் வாழ்க்கையில தேவை, பணத்தோட எனக்கு என்ன தேவை? இயேசுதான் தேவை அப்படின்னு சொல்லி நானே கொடுத்துட்றேன் ஆண்டவரே. எதெல்லாம் நான் தப்பா சம்பாதிச்சேன்னா நானே எல்லா ஏழைகளுக்கு கொடுத்துறேன்னு ஜாக்கியஸ் சொல்லிட்டான். இயேசு சொன்னாரா எல்லாத்தையும் கொடுன்னு சொன்னாரா ஜாக்கியஸ்ட? அப்படியே போட்டிருக்கோங்க பைபிள்ல. ஜாக்கியஸ் ஒழுங்கா கொடுத்துரு, திருட்டு பையில ஒழுங்கா கொடுத்துரு அப்படின்னு சொன்னாரா? சொல்லல. அவனே சொல்லிட்டான், ஆண்டவரே
யார்கிட்ட இருந்தெல்லாம் நான் வந்து காசு அநியாயமா வாங்கணும் எல்லாத்தையும் 4 மடங்கு கொடுத்துட்றேன் ஆண்டவரேன்னு இயேசு அவனை பார்த்து சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்குள் ரட்சிப்பு வந்ததுன்றார். டுடே salvation has come to this house. And there were other many rich people who came to Jesus. நான் காமிக்கிறேன் வாங்க. லூக் எடுங்க. Go to the book of Luke. ம் 8வது அதிகாரம். லூக் 8 எப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இயேசுவோட மினிஸ்ட்ரியிலே இருந்தாங்க. as people associated in the ministry of Jesus. லூக் 8ல 1ல இருந்து 3 வரைக்கும் படிங்க சிஸ்டர். பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். 12 அவருடனே கூட இருந்தார்கள். அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின. சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனாள் எண்ணப்பட்ட மரியாளும் ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். இந்த ஜோவானா, the wife of Chuza is a steward or an official in Herod's palace. சரிங்களா? ரிச் லேடி, ஒரு ராயல் லேடி, ஒரு எப்படி ஒரு பியூரோக்ராட்டோட வைஃப் மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இப்போ உங்க கவர்மெண்ட்ல ஒரு பெரிய அபிஷியல், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவரோட ஒய்ஃப் மாதிரி. அப்புறம் அந்த மாதிரி லேடிஸ் வர் ரிச். அடுத்தது ஒரு லேடி போட்டு சூசன்னா அண்ட் மெனி அதர் விமன் ப்ரொவைடட் டு ஜீசஸ் ஃப்ரம் தியர் என்னது பொசஷன்ஸ். தங்களுடைய ஆஸ்தினாலே, ஆஸ்தினா என்னதுங்க? ரிச்சஸ் அண்ட் வெல்த். கரெக்டா? ஆஸ்தினா தானே அர்த்தம். கொடுத்தாங்க. மகதலேனா மரியாளும் ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் தான். அவளுக்கு வந்து நிறைய ஐஸ்வர்யம் இருந்துச்சு. பட் ஷி ஹேட் 7 ஸ்பிரிட்ஸ். அதை ஆண்டவர் வந்து டெலிவர் பண்ணார். சரி, இப்படிப்பட்ட பெரிய பெரிய ஆட்கள். ஆனா இவங்களை பார்த்து ஆண்டவர் எதுவுமே சொல்லல. ஏமா சூசா, சரி ஏமா ஜோனா, உன் ஹஸ்பண்டை வந்து முதல்ல ரிசைன் பண்ண சொல்லு. ரட்சிக்கப்பட்டோன்னு என்ன பண்ணிடணும்? எல்லாத்தையும் விட்டுட்டு என் பின்னாடி வந்துரு அப்படின்னு சொன்னாரா? சொல்லல. நம்ம ஊர்ல வந்து இது நிறைய சொல்லுவாங்க. நான் போன வாட்டி கூட சொல்லல. ரட்சிக்கப்பட்டோன்னு எல்லாத்தையும் விட்டுறணும். வேலையை விட்டுறணும், வீட்டை விட்டுறணும், எல்லாத்தையும் விட்டுறணும். விட்டுட்டு என்ன பண்ணுவீங்க? விட்டுட்டு என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க. கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஆண்டவர் என்ன சொன்னாருன்றது கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இந்த ஒரே ஒரு மனுஷன்ட்ட தான் ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா, நீ எல்லாத்தையும் வித்துருனாரு. ஏன் இந்த ஒரு மனுஷன்ட்ட இதை சொன்னாருன்னா, வாங்க அததான் வந்து ஆண்டவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. மார்க் 10 திரும்ப வாங்க. மார்க் 10 23ல இருந்து படிங்க. இப்போ now Jesus is going to explain why he spoke like that. ஆமென். நிறைய பேர் 22ஓட படிச்சுட்டு, பாத்தியா ஆண்டவர் எல்லாத்தையும் விட சொன்னார், போய் எல்லாத்தையும் வித்துட்டு வந்துரு, போ எல்லாத்தையும் வித்து என் ஊழியத்துல வந்து போட்டுரு. ஒரு பையன் வந்து எனக்கு தெரியும், இது ரியலா நடந்த சம்பவம், உண்மையா நடந்ததுங்க, கதையெல்லாம் நிஜம் இது. அவன் வந்து ஒரு கார் வச்சிருந்தான். அந்த கார்ல ஒரு நாள் என்ன, சண்டே வந்து அவன் ஊருக்கு எங்கேயோ போயிருக்கான். அவன் வந்து he lives somewhere outside சென்னை. ஸோ சண்டே வந்து அவனுக்கு லீவ் இருக்குன்னு சொல்லி ஊருக்கு கிளம்பி போயிருக்கான் கார்ல. கார்ல போன உடனே போற வழியில என்ன ஆயிடுச்சு, ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு கார்ல. ஆக்சிடென்ட் நடந்த உடனே அவன் திரும்ப வந்துட்டு நாட் வெரி லைஃப் த்ரெட்னிங் ஆக்சிடென்ட்லாம் இல்லை, இவனுக்கு ஒன்றும் பெருசா அடிலாம் படல. பட் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு கார்ல. நடந்த உடனே வந்திருக்கான். வந்து அவங்க பாஸ்டர்ட்ட போய் சொல்லியிருக்கான். எந்த பாஸ்டர்லாம் கேட்காதீங்க தயவுசெய்து என்கிட்ட. அவங்க பாஸ்டர்ட்ட போய் சொல்லியிருக்கான், இந்த மாதிரி பாஸ்டர் நான் வந்து ஊருக்கு போனேன், என் கார் ஆக்சிடென்ட் ஆச்சு பாஸ்டர் அப்படின்னு. அந்த பாஸ்டர் என்ன பண்ணிருக்கணும், தம்பி நான் ஜோம் பண்றேன், God will send his angels to protect you அப்படின்னு என்கிட்ட வந்தா இப்படிதான் ஜோம் பண்ணிருப்பான். ஆண்டவர் தூதர்களை அனுப்பி உன்னை பாதுகாப்பார், உனக்கு உயிர் சேதம் இல்லாம ஆண்டவர் உன்னை பாதுகாத்திருக்காரு. பிகாஸ் there was no injury for him. உன்னை ஆண்டவர் காப்பாத்திட்டார் தம்பி, ஆண்டவர் நன்றி சொல்லு. கார்ல தான் அடிபட்டு இருக்கு, உனக்கு எதுவும் ஆகல, நெக்ஸ்ட் டைம் இது மாதிரி நடக்காது, God is with youன்னு சொல்லி அவனை தைரியப்படுத்தி அவன் விசுவாசத்தை வந்து வளர்த்து அமைச்சிருப்பேன். அந்த பாஸ்டர் என்ன தெரியுமா சொல்லிட்டாரு அவனை பார்த்து, சண்டே அன்னைக்கு நீ ஊருக்கு போனல, அதான் கார் ஆண்டவர் ஆக்சிடென்ட் பண்ணி விட்டாருன்றாரு. இது ரியல் சம்பவங்க, நான் பொய்லாம் சொல்லல. சண்டே அன்னைக்கு நீ எப்படி ஊருக்கு போகலாம்? சண்டே அன்னைக்கு நீ சர்ச்சுக்குள்ளலாம் வந்து உட்காந்துருக்கணும். அதனால காரை யார் ஆக்சிடென்ட் பண்ணி விட்டாரா? எனக்கு ஆக்சிடென்ட் ஆனது கூட பிரச்சனை இல்லை, யார் பண்ணான்னு சொன்னார் பாத்தீங்களா, அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஆண்டவர் ஆக்சிடென்ட் பண்ணி விட்டாராங்க இப்படின்னு சொல்லி அதோட நிறுத்திருந்தா பரவாயில்ல. அவன் சொல்றான், அண்ணே அதோட நிறுத்திருந்தா பரவாயில்லண்ணே. அதுக்கப்புறம் என்கிட்ட சொன்னாரு, அந்த காரை வித்து அந்த காசை கொண்டு வந்து ஊழியத்துல போட்டு அப்படின்ட்டாரான். அவன் சொல்றான், அதோட அந்த சர்ச்சை விட்டு நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்ட்டு. புரியுதுங்களா? ஆண்டவர் ஆக்சிடென்ட் பண்ணி விடுவாராம், ஏன்னா சண்டே நீங்க சர்ச்சுக்கு போலையா.
அப்பனா சண்டே சண்டே எத்தனை ஆக்சிடென்ட் நடக்கணுங்க? எத்தனை பேர் சர்ச்சுக்கு போறாங்க சண்டே ஒழுங்கா? இந்த மாரி வந்து தப்பு தப்பா சொல்ல வேண்டியது. அதனால தான் மக்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பயந்து போய் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. ஆமென். இங்க பாருங்க. இயேசுட்ட வந்து இயேசு அடுத்தது எக்ஸ்பிளைன் பண்றாரு. 23வது வசனம். மார்க் 10:23. அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து தம்முடைய ம். சீஷரை நோக்கி, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதா இருக்கிறது என்றார். அடுத்தது. சீஷர்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு ம், பின்னும் அவர்களை நோக்கி, ம், பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதா இருக்கிறது. ம், ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ம். ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்றார். அடுத்தது 26. அவர்கள் பின்னும் அதிகமாய் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். இயேசு போதும். போதும் சிஸ்டர் போதும். நான் இங்கிலீஷ்ல படிக்கிறேன். From verse 23, Mark 10:23. Then Jesus looked around and said to his disciples, how hard it is for those who have riches to enter the kingdom of God. And the disciples were astonished at his words, but Jesus answered again and said to them, children, how hard it is for those who trust in riches to enter the kingdom of God. It is easier for a camel to go through the eye of a needle than for a rich man to enter the kingdom of God. And they were greatly astonished, saying among themselves, who then can be saved? So two things. முதல்ல ஒரு காரியத்தை நோட் பண்ணணும். என்னன்னா, ஜீசஸ் சொன்னதுக்கு எதுக்கு இவனுங்க இவ்வளவு ஷாக் ஆனானுங்க? அத கொஞ்சம் யோசிக்கணும் நீங்க. கரெக்ட்டா இல்லையாங்க? தே வர் கிரேட்லி அஸ்டானிஷ்ட். தமிழ்ல எப்படி வருது சிஸ்டர் அது? ஆச்சரியப்பட்டார்களா? அ. ஃபர்ஸ்ட் வந்து அஸ்டானிஷ்ட், அப்புறம் கிரேட்லி அஸ்டானிஷ்ட். ஆச்சரியப்பட்டார்கள், மிகவும் ஆச்சரியப்பட்டார்களாம். அப்பன்னா என்ன அர்த்தங்க? யோ 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 எதுக்கு ஆச்சரியப்படணும்? இப்போ சீஷர்கள் இப்ப நியாயமா சீஷர்கள் என்ன தெரியுமா பண்ணியிருக்கணும்? வாவ்! சூப்பர் ஆண்டவரே! இத தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்படி பாருங்க. நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கோம். ஒண்ணும் இல்லாம பிச்சைக்காரனா உங்க கூட இருக்கோம். இவன் பார்த்தீங்கன்னா, வந்து ஜாலியா கிங்டம்க்குள்ள வந்துருவாரு அவரு. அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும் அவன். இப்ப டிசைபிள்ஸ்க்கு ஒண்ணுமே இல்லன்னா அவங்க என்னங்க சொல்லியிருக்கணும்? இப்படி தானே ரியாக்ட் பண்ணியிருக்கணும். நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு, ஒண்ணும் இல்லாம ஒரே ஒரு டிரெஸ்ஸோட தான் வந்திருக்கிறேன். அ இவன் என்ன இந்த ரிச் மேன் வந்து டக்குன்னு உள்ள பூர பார்க்குறான் கிங்டம்க்குள்ள. சூப்பர் ஆண்டவரே! சரியான தீர்ப்பு அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும். கரெக்ட் ஜட்ஜ்மென்ட் ஆண்டவரே! ஏன் அவனுங்க அப்படி சொல்ல முடியல? வை தே வர் கிரேட்லி அஸ்டானிஷ்ட் வாஸ் ஜீசஸோட மினிஸ்ட்ரியே வந்து ஒரு த்ரைவிங் மினிஸ்ட்ரி. ஹலோ! ஷாக்கா இருக்கா? ஏன்னா நெறைய பேர் என்ன சொல்லிக் குடுத்துட்டாங்கன்னா எனக்கு, ஜீசஸ்க்கு வந்து ஒண்ணுமே இல்ல பாவம். ரொம்ப கஷ்டப்பட்டாரு. வீடு வீடா போயிட்டு, அம்மா, தாயே ஏதாவது குடுங்கம்மா ஊழியத்துக்குன்னு கேட்டாருன்ட்டு. அப்படின்னு தான் எனக்கெல்லாம் சொல்லிக் குடுத்துட்டாங்க. நீ ஊழியத்துக்கு வந்தா எப்படி இருக்கணும்? ரொம்ப கஷ்டப்படணும். உனக்கு எதுவுமே இருக்காது. நீ சைக்கிள்ல தான் போணும், நடந்து தான் போணும், ஜிப்பா தான் போடணும், ஜோல்னார் பை தான் போடணும், செருப்பு தான் போடணுன்ட்டாங்க. நான் சின்ன வயசுலயே எங்க அப்பா கூட இருக்கும்போதே ரீபாக் ஷூலாம் போட்டிருப்பேன் நான். ரீபாக் ஷூவு, நைக்கி ஷூலாம் போட்டிருப்பேன். அடிடாஸ் ஷூலாம். நான் யோசிச்சேன், ஆண்டவரே நான் ரீபாக் ஷூலாம் போட்டவன், நான் எப்படி ஆண்டவரே வெறும் செருப்பு போட்டு நடக்கிறதுன்ட்டு. என்னங்க? ரீபாக் ஷூலாம் போடக்கூடாதுன்னு பைபிள்ல போட்டிருக்கா என்ன? ரீபாக் போடாதே, நைக்கி போடாதே, அடிடாஸ் போடாதேன்னு பைபிள்ல வசனம் போட்டிருக்கா? நான் இதான் யோசிச்சிருக்கேன். எனக்கு இப்படிதான் சொல்லிக் குடுத்துட்டாங்க. ஊழியத்துக்கு வந்தா நீ சைக்கிள்ல தான் போணும். ஊழியத்துக்கு வந்தா நீ நடந்து தான் போணும். ஊழியத்துக்கு வந்தா நீ ஜோல்னார் பை தான் போடணும். ஊழியத்துக்கு வந்தா நல்லா சாப்பிட முடியாது. நல்லா இருக்க முடியாதுன்ட்டு. இதெல்லாம் யார் சொல்லிக் குடுத்தா? இது எதுவுமே பைபிள்ல சொல்லல. இதெல்லாம் மனுஷர்களா சொல்லிக் குடுத்துட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா இயேசுவ சொல்ட்டாங்க. இயேசு பாத்தியா? நடந்து நடந்து போனாரு ஒவ்வொரு வில்லேஜ்க்கும். எப்பா அந்த காலத்துல கார் இல்லப்பா, நடந்து போனாருப்பா அவரு. நீ ஏன்பா அத எடுத்துட்டு வந்து இங்க வச்சிருக்கிற? இயேசு பாத்தியா கழுத மேல ஏறி போனார். நீ கழுத மேலயா போற? அப்படின்னா, சரி பரவால்ல. நான் 4 கழுத வாங்கி தரேன். ஏறி போங்க. ம். ஏங்க இயேசு வந்து பிராண்ட் நியூ கழுதையில போனாருங்க. எருசலேம்குள்ள எப்படிங்க வந்தாரு? யாரும் ஏறாத கழுதைய கொண்டுட்டு வான்னாரு. சொன்னாரா இல்லையாங்க? சொன்னாரா இல்லையா? ஹவ் ஹி என்டர்ட் ஜெருசலேம். பிராண்ட் நியூ கழுத. எப்படி ஷோரூம்ல இருந்து பிராண்ட் நியூ கார் எடுத்து நீங்க போவீங்களோ, அது மாரி பிராண்ட் நியூ கழுதைய வாங்குனாரு அவரு. இயேசு. சொல்றாரு தெளிவா. யாரும் ஏறி இருக்க மாட்டாங்க. ஒரு கழுதை இருக்கும். அந்த கழுதைய கொண்டு வா. இந்த மத்தவன் ஏறுன கழுதை, மத்தவன் போன கார்லலாம் நான் போமாட்டேன் அப்டின்ட்டாரு. See, first of all, you need to understand Jesus is the King of Kings and the Lord of Lords. Amen. Amen. Jesus is the one
who created the whole world. He is the word of God. அவர்தான் தேவ வார்த்தை. எல்லாம் அவராலே உண்டானதுன்னு யோவான் எழுதுறார். Everything was made through him. அவர்தான் தேவ வார்த்தை. அவர்தான் தேவன். அவர்தான் எல்லாத்தையும் உண்டாக்குனாராம். சோ இயேசுவோட மினிஸ்ட்ரியே வந்து பாத்தீங்கன்னா was not a ministry of poverty. அவர் வந்து பாத்தீங்கன்னா his ministry was such a large ministry. I'll show you how many people he had. நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அவர் எவ்வளவு பேர் இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுங்க. இயேசுக்கு எத்தனை சீஷர்கள் இருக்காங்க? How many disciples did Jesus have? சொல்லுங்க, யாரோ ஒருத்தர் கரெக்டா சொல்லுங்க. யாருக்குமே தெரியாதா? சிஸ்டர் எத்தனை பேர் இருக்காங்க? சொல்லுங்க சிஸ்டர். Right, you are asking. First 12, then 70, and then increased. 12 people at least. சரிங்களா? ஓகேவா? வாங்க லூக் வாங்க. Go to the book of Luke. நமக்கு தெரிஞ்சது 12 தான். ஆனா பைபிள்ல நிறைய எழுதி இருக்கு. Luke 10 எடுங்க. Luke 10 verse 1. இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேற 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். ஓகே, சோ 12 people இருக்காங்களா? இப்போ எத்தனை பேர் வந்துட்டாங்க? அடுத்தது 70. இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கு. After these things the Lord appointed. அப்பனா they were appointed to be the next line of leaders in his team. 12 பேருக்கு அப்புறம் ஒரு 70 பேர் இருக்கான். இந்த சர்ச்ல வந்து வச்சிருப்பாங்கல்ல எல்டர்ஸ். there will be line of leaders. first line leaders இருப்பாங்க. next ஒரு group இருக்கும். பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு 12, அப்புறம் 70 plus 12 எவ்வளவுங்க? 82. அது தவிர we read in Luke 8 there were a lot of women with him who were ministering along. So wherever Jesus went, குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு my understanding he had a team of at least 100 people. at least 100 or at least 82. at least இது மட்டும் பார்த்தாலே 82. மத்தவங்கள சேர்த்தா ஒரு குறைஞ்சது 100 வரும். 100 பேரை வச்சு மினிஸ்ட்ரி நடத்தணும்னா நீங்க எப்படி இருக்கணுங்க? சொல்லுங்க, நீங்க இப்ப சொல்லுங்க எனக்கு. 100 பேரை வச்சு மினிஸ்ட்ரி நடத்தினா எப்படி இருக்கணும் நீங்க? வரவெல்லாம் வந்து ஃபாஸ்டிங்ல இருப்பானா? 24 ஹவர்ஸும் சொல்லுங்க. சரி, மினிஸ்ட்ரியில காசே இல்லைன்னா எதுக்கு ட்ரெஷரர் வச்சிருக்கணும்? மினிஸ்ட்ரியில காசே இல்லைங்க. இப்ப என்ன சொல்லிட்டாங்க? இயேசுவோட மினிஸ்ட்ரியில காசே கிடையாதுட்டாங்க. அப்புறம் எதுக்கு ட்ரெஷரர் வச்சிருந்தாரு அவரு? ட்ரெஷரர் யாருங்க தெரியுமா? ட்ரெஷரர் யாருன்னு? the greatest man who ever lived. யாரு? யூதாஸ். அவர்தான் ட்ரெஷரர். அவர்தான் நல்ல ட்ரெஷரர். அதுல பைபிள்ல ரொம்ப அழகா போட்டிருக்கு யோவான்ல. he used to steal from the money bag. அப்போ என்ன ஆச்சுன்னா அவன் தான் ட்ரெஷரர். அதுல திருட வர செஞ்சிருக்கான். இப்போ யோசிச்சு பாருங்க. இப்ப நான் ஒரு மினிஸ்ட்ரி வச்சிருக்கேன், நான் ஒரு ட்ரெஷர் வச்சிருக்கேன். என் அக்கௌண்ட்ல 500 ரூபா தான் இருக்கு, 500 rupees தான் இருக்கு. அதுல 100 ரூபாய் எடுத்தா நான் கண்டுபிடிக்க மாட்டேனா? கண்டுபிடிச்சிருவேன். அதே பல லட்சம் பணம் இருந்துச்சுன்னா 100 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய் எடுத்தா தெரியுமா? தெரியாது. புரியுதுங்களா? உங்க பாக்கெட்ல 10 ரூபா தான் இருக்கு, அந்த 10 ரூபாய் எடுத்தா கண்டுபிடிச்சிருவீங்க. அதே பாக்கெட்ல கட்டா வச்சிருந்தீங்கன்னா கண்டுபிடிப்பீங்களா? அதுல ஒரு நோட்டு போனா? சொல்லுங்க. கிடையாது. So Jesus lived on this earth in the fullness of God. Amen. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து தேவனுடைய பரிபூர்ணத்துல வாழ்ந்தார். See, first of all, you need to understand God wants you to have wealth and riches so that you can use that to fulfill his purpose on this world. See, you need all these things. எதுக்கு உங்களுக்கு இதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கணும்னு நினைக்கிறாருங்க? ஏன் ஆண்டவர் சொன்னாரு seek first the kingdom of God and his righteousness and all these things I will add to you ன்னு சொல்றாருங்க? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாத்தையும் நான் கொடுப்பேன்னு ஏன் சொன்னார் உங்களுக்கு? ஏன்னா அதை கொடுத்து ஆண்டவர் தான் உங்க வாழ்க்கையின் மூலமாக என்ன செய்யணுமோ அதை செய்வார். ஹலோ, புரியுதுங்களா உங்களுக்கு? why God wants to bless you so that you can be a blessing. Without you being blessed by God, you can never be a blessing. You understand what I'm trying to say? இதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். எதுக்கு ஆண்டவர் உங்களை வந்து அபரிவிதமா ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறாரு? ஏன்னா நீங்க அப்பதான் உலகத்தை ஆசீர்வதிக்க முடியும். உலகத்தை ஏன் ஏப்ராம கூப்பிட்டு ஐ வில் bless you, I will make your name great, you shall be a blessing ஏன் சொல்றாரு? சொல்லிட்டு கடைசியில எப்படி முடிக்கிறாரு? in you all the families of the world shall be blessed. So first ஏப்ராம் என்ன சொல்றாரு? ஒன்ன ஆசீர்வதிப்பேன், ஒன்ன பெருக செய்வேன்,
உன்னை எல்லாம் பண்ணுவேன், உன்னை வந்து பெருமைப்படுத்துவேன்னு சொல்லிட்டு கடைசியில எப்படி முடிக்கிறாரு? உன் மூலமாக உலகத்தில் உள்ள சகல ஜாதிகளையும் நான் ஆசீர்வதிப்பேன். So God blessed Abraham so that he will bless the nations. Hallelujah. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? You understand what I'm trying to say? So that you can be a blessing. படிங்க சிஸ்டர், அதை படிங்க, அந்த ஸ்கிரீன்ல இருக்கிற வசனத்தை படிங்க. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். சோ அவனை ஆசீர்வதிக்கிறது காரணமே மத்தவங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு தான். உங்களே ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறாரு. நீங்க மத்தவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், அதுக்காக தான் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறாரு. சோ பிளெஸிங் இஸ் நாட் a கெட்ட வார்த்தை. ஆசீர்வாதம் வந்து கெட்ட வார்த்தை நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆசீர்வாதம் வந்து நல்ல வார்த்தை. சொல்லுங்க, ஆசீர்வாதம் நல்ல வார்த்தை. பிளெஸிங் இஸ் a குட் வேர்ட். ஏன் அது ஒரு குட் வேர்டு தெரியுமா? ஏன்னா அது பைபிள்ல இருக்கிற வேர்டு. Hallelujah. The first thing that God spoke to man was a blessing. முதல் காரியம் ஆண்டவர் மனுஷனிடத்துல பேசினது என்ன தெரியுமா? அது ஒரு ஆசீர்வாதம். எங்க பேசுறாரு? ஆதியாகமம் 1:28. அதை படிங்க, எடுங்க சிஸ்டர். ஆதியாகமம் 1:28. தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். தேவன் அவர்களை என்ன பண்ணாருங்க? ஆசீர்வதித்தார். Then God blessed them. What is the first thing that God did? ஆண்டவர் செய்த முதல் காரியம் என்னங்க? மனுஷனை உண்டாக்கணும்னு. உங்க வீட்ல பிள்ளைங்க இருக்காங்களா? You have children at your home? You have children, right? I have 2 children. Okay. I still remember the first time I saw my child, the first born. என்னோட first born என் கையில வச்ச உடனே I blessed her. bless தானே பண்ணுவோம், வேற ஏதாவது பண்ணுவோமா? ஐயோ, இது வேற பிறந்துருச்சு, நிறைய செலவாகுமே, டைப்பர் வாங்கணும், செரலாக் வாங்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? உட்காந்து ரொம்ப ரேட்டு, டைப்பர்லாம் பயங்கர ரேட் ஆயிடுச்சு. இது வேற ஒரு நாளைக்கு 4 வாட்டி கக்கா போகும். அப்படி ஃபீல் பண்ணீங்களா? யார் ஃபீல் பண்ணீங்க? அப்படியே யாரா ஃபீல் பண்ணீங்கன்னா என்கிட்ட வாங்க, ஐ வில் ப்ரே ஃபார் யுவர் டெலிவரன்ஸ். ஏதோ டிமானிக் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் உங்களுக்கு. பார்த்த உடனே நீங்க என்ன பண்ணீங்க? உங்க பிள்ளைங்களை பிளஸ் பண்ணீங்க. கரெக்டா? the moment you saw your child, you bless that child. you do not know how the child will be, what it will become. உங்க பிள்ளை எப்படி வளருவான், எப்படி ஆவான், எதுவுமே தெரியாது. ஆனாலும் முதல்ல நீங்க அவனை பார்த்து என்னங்க சொன்னீங்க? உங்க பிள்ளை பார்த்து, I bless you my son, I bless you my daughter. என் மகனே உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன், என் மகனே உன்னை என் மகளே உன்னை ஆசீர்வதிக்கிறேன். முதல்ல நீங்க ஆசீர்வதிச்சீங்க. ஸோ பிளெஸிங்னா என்ன அர்த்தம்? ஆவி, ஆத்மா, சரீரம், ஸ்பிரிட், சோல், பாடி எல்லாத்துலயும் நீங்க வந்து நிறைவா இருக்கணும். பொருளாதாரம், ஃபினான்ஸ்ல நிறைவா இருக்கணும். கரியர்ல ஆசீர்வாதமா இருக்கணும். உங்களோட ஒர்க்ல ஆசீர்வாதமா இருக்கணும். உங்க பிசினஸ் மினிஸ்ட்ரியில ஆசீர்வாதமா இருக்கணும். உங்க குடும்பத்துல நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும். உங்களுடைய சரீரத்துல எப்படி இருக்கணும்? வியாதி இல்லாம இருக்கணும். ஹல்லேலூயா. உங்க மைண்ட்ல எப்படி இருக்கணும்? தேவனுடைய வார்த்தையினால நிறைந்து இருக்கணும். your mind should be filled with the word of God. That is a blessing. உங்க இருதயம் தேவனுடைய வார்த்தையினால நிறைஞ்சிருக்கணும். அப்ரஷன் அண்ட் டிப்ரெஷன் will be far from you. அதுதான் blessing. எல்லாரும் டிப்ரெஸ்டா இருந்தாலும் நீங்க எப்படி இருப்பீங்க? ஷேர்ஃபுல்லா இருப்பீங்க. ஆமென். ஒருத்தர் பேசினார் என்கிட்ட, அந்த ஒரு பிரதர். I'm not sure if he's on the meeting now. ஆமென். அவர் இருக்கான்னு தெரியல. அவரு அங்க யூஎஸ்ல இருக்கார், நியூ ஜெர்சில. பிரதர் ஆனந்த், உங்களுக்கு தெரியும். அவரு வந்து 2 months பேக் வந்து he was looking for இது work. அப்போ I prayed and God prophesied. I prophesied over him and I said, இப்ப இருக்கிறதோட 1.5 times more you will earn அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு salary வரும்னு. அவரு 6 மாசமா தேடிட்டு இருக்காரு. அவர் சொன்னாரு, சொல்லிட்டு last week he called me. He said, brother, around 30 offers I got, brother. அந்த 30 ஆஃபர்ல ஒரே ஒரு ஆஃபர் தான் நீங்க சொன்ன கிரைட்டீரியா இருக்கு பிரதர். தட் இஸ் 1.5 times more salary. அந்த ஒரு இன்டர்வியூ தான் எனக்கு வந்துச்சு. அந்த ஒரு இன்டர்வியூல நான் செலக்ட் ஆயிட்டேன். So everybody is in a shock now. My wife and everybody is thinking how this is possible.
ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் யூஎஸ் எக்கானமி இஸ் நாட் டூயிங் வெல் நவ். தேர் ஆர் லாட் ஆஃப் ஜாப் லாஸஸ் கோயிங் அரௌண்ட். எல்லாம் நடக்கும். ஆனா எனக்கு கிடைச்சிருச்சு பிரதர். நான் சொன்னேன் இதுக்கு பேர் தான் ஃபேவர். திஸ் இஸ் ஹவ் ஃபேவர் ஒர்க்ஸ். ஆமென். பிகாஸ் ஏன் உங்களுக்கு ஃபேவர் வேலை செய்யணும் தெரியுமா? ஏன்னா நீங்க தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கீங்க. பிகாஸ் யூ லிவ் இன் த கிங்டம் ஆஃப் காட். யூ ஆர் நாட் பார்ட் ஆஃப் த கிங்டம் ஆஃப் த வேர்ல்டு. வென் யூ ஆர் இன் த கிங்டம் ஆஃப் காட், நேத்து சொன்னாரா சிஸ்டர் அவர், he mentioned yesterday. Wow, praise God. When you are in the kingdom of God, the king blesses you. நீங்க தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கும்போது இயேசு ராஜா உங்களை ஆசீர்வதிப்பார். Hallelujah. You don't need your prime minister and president to bless you. You have a king greater than your prime minister and president. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? Your economy is not the world's economy. உங்களுடைய பொருளாதாரம் உலகத்தின் பொருளாதாரத்தை சார்ந்தது கிடையாது. உங்க பொருளாதாரம் ராஜ்யத்தின் பொருளாதாரம். Your economy is the kingdom's economy. அங்க இருந்தா வருது உங்களுக்கு ப்ரொவிஷன். Hallelujah. சோ நீ உங்களை ஆசீர்வதிக்கிறது அவரோட வேலை. உங்களுக்கு கொடுக்கிறது அவரோட வேலை. எதுக்கு உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு அவர்? Why he wants to bless you? Why he wants to show favor to you? ஏன்னா உங்களை ஆசீர்வதிச்சாதான் இந்த உலகத்தை என்ன பண்ண முடியும்? அவர் ஆசீர்வதிக்க முடியும். ஆமென். Through you only he can bless you. So God wants you to make you so wealthy so that he can show his glory through you. Hallelujah. நீங்க போய் ஓல்ட் டெஸ்ட்மென்ட் எடுத்து படிங்கங்க. All the patriarchs. Who are the patriarchs? Abraham, Isaac, Jacob, the 12 tribes of Israel, Joseph. All the patriarchs were so rich. Why? Because God was blessing the world through them. அந்த ஆசீர்வாதத்தை தான் ஆண்டவர் எங்க கொண்டு வந்தார் தெரியுமா? அதே ஆசீர்வாதத்தை ஆண்டவர் சிலுவையின் மூலமாக, அதாவது ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல அந்த ஆசீர்வாதம் யூதர்களுக்கு மட்டும் தான் வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு. Because in the Old Testament, God was only the God of the Jews, right? He was only under, the Jews were only under him. ஒரு உடன்படிக்கையில யூதர்கள் மட்டும் தான் இருந்தாங்க. புதிய ஏற்பாட்டுல, புதிய உடன்படிக்கையில நம்ம எல்லாரும் அதுக்குள்ள சேர்க்கப்பட்டிருக்கோம். கரெக்டா? எப்படி சேர்க்கப்பட்டோம்? சிலுவையின் மூலமாக சேர்க்கப்பட்டோம். சோ அதுதான் பவுல் எழுதுறாரு. கலாத்தியர் 3க்கு வாங்க. கலாத்தியர் 3:13. Galatians 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். Christ has redeemed us from the curse of the law, having become a curse for us, for it is written, cursed is everyone who hangs on the tree. Next, அடுத்தது 14. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. எதுக்கு கிறிஸ்து சாபமானாராங்க? எதுக்கு கிறிஸ்து சாபமானு? ஏன் சாபத்தை கிறிஸ்து எடுக்கணுங்க? எதுக்கு? ஆபிரகாமோட ஆசீர்வாதம் என் மேல வரணுமா? So that the blessing of Abraham would come upon me. So what is the blessing of Abraham? Blessing of Abraham to me, if you ask me what is the blessing of Abraham தெரியுமா? Blessing of Abraham is having influence over this world. இதான் blessing of Abraham. இன்னைக்கு இந்த சோஷியல் மீடியால பாத்திருக்கீங்களா? அந்த யூடியூப்ல இன்ஃப்ளூயன்சர்ஸ்னுவாங்க. கேள்விப்பட்டீங்களா? இன்ஃப்ளூயன்சர்ஸ். அவங்க என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க பாத்திருக்கீங்களா? லிப்ஸ்டிக் இப்படி போடு, ஐ லேஷை இப்படி போடு, ட்ரெஸ்ஸை இப்படி போடு. இதான் இன்ஃப்ளூயன்ஸ் தான். டேய், இது பேர் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லடா. என்ன இவங்க பேர் இன்ஃப்ளூயன்சரா? Have you seen on YouTube? கேட்டா நாங்களாம் இன்ஃப்ளூயன்சர்னுவாங்க. அது பேர் இன்ஃப்ளூயன்ஸ் இல்ல. அது பேர் ராங் இன்ஃப்ளூயன்ஸ். தப்பான இன்ஃப்ளூயன்ஸ் அவங்க தான். ஆனா அவங்க பேர் இன்ஃப்ளூயன்சர். அவங்க பேர் ஆபிரகாமோட ஆசீர்வாதம் என்னது? You should be an influencer in this world. People should see you and ask. உங்களை மக்கள் பார்த்து கேட்கணும், எப்படி நீங்க ஹாஸ்பிட்டலுக்கே போக மாட்டீங்க? நீங்க how you are living? என்ன உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸே கிடையாதா அப்படின்னு கேட்கணும் உங்ககிட்ட என்னங்க, நல்ல மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் இல்லாம இருந்தா நல்லது தானேங்க? சொல்லுங்க. எனக்கு பிடிக்காத எக்ஸ்பென்ஸ் என்ன தெரியுமா? மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ். The expense that I hate is the medical expense. எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன் தெரியுமா?
பிகாஸ் தட் இஸ் a disgrace to Christ. ஏன்னா அது என்னுடைய இயேசுக்கு வந்து அது அவமானம். அது why? Because if I am having a medical expense, that is a disgrace to the cross of Calvary, because by his stripes I am healed. I have to believe that. Amen. I have to receive that by faith. If I'm spending on medicine, that means I'm telling Lord, நீங்க ஹீல் பண்ணலாம்னு அர்த்தம். And அதை நான் விசுவாசிக்கும் பொழுது இதெல்லாம் ஸ்டாப் ஆகும். So Abrahamic blessing என்னது? You having a very successful family. Your children will rise up and call you as blessed. உன் பிள்ளைகள் எழும்பி உன்னை ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று அழைப்பார்கள். Abrahamic blessing என்னது? You are not lacking anything. You are abundant in everything. Abrahamic blessing என்னதுங்க? என்ன தெரியுமா? You give to nations. தேசங்களுக்கு கடன் கொடுப்பீங்க நீங்க. இல்லாதவர்களுக்கு கொடுப்பீங்க. திக்கற்றவர்களுக்கு கொடுப்பீங்க. You will give to widows. You will give to orphans. Abrahamic blessing என்னது? Building the kingdom of God. You will use your power and your wealth and your money to build the kingdom. You will give to ministries and other organizations to build the kingdom of God. இதுதான் Abrahamic blessing. Abrahamic blessing என்னதுங்க? You will always live in shalom. Peace unlimited. Shalomna peace unlimited. Unlimited peace. You will always be here. You will always be cheerful and joyful. Abrahamic blessing என்னது? 120 years வரைக்கும் இருப்பீங்க நல்லா ஜாலியா. No walking stick. You will walk in your two legs. அதுதான் Abrahamic blessing. இதுக்கு பேரு தான் ஆசீர்வாதம். ஆனா நமக்கு எப்படி சொல்லி கொடுத்துறாங்க தெரியுமா? ஆசீர்வாதம் என்னது? பணம் தான் ஆசீர்வாதம்ட்டானுங்க. அதுதான் தப்பு. ஏப்பா பணம் ஆசீர்வாதம் கிடையாதுப்பா. பணம் ஆசீர்வாதம்னா இன்னைக்கு இந்தியாவில் ஆசீர்வதிக்கப்பட்டவர் யார் தெரியுமா? நான் சொல்லட்டா இப்போ உங்களுக்கு. இந்த அம்பானி அதானின்னு 2 பேர் இருக்காங்க பாத்தீங்களா? 2 ஸ்டேட்டுங்க. அவனுக்கு தான். யூஎஸ்ல யார் தெரியுமா? ஈலான் மஸ்க் தான். ரஷ்யால யார் தெரியுமா? விளாடிமிர் புட்டின் தான். என்னங்க கரெக்ட்? அவங்க தான் நிறைய வச்சிருக்காங்க. அது கிடையாது. பணம் ஆசீர்வாதம் கிடையாது. ஆசீர்வாதம் தான் பணத்தையே கொண்டு வருது. பாருங்க வாங்க, நீதிமொழிகள் 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். எது ஐஸ்வர்யத்தை கொடுக்குதாங்க? ஆசீர்வாதம். ஐஸ்வர்யம் ஆசீர்வாதமா? கிடையாது. ஐஸ்வர்யம் இஸ் நாட் ஆசீர்வாதம். Riches is not a blessing. ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் கிடையாது. Riches is not the blessing. The blessing brings the riches to me. God's blessing on Abraham made him rich. Amen. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிச்சதுனால தான் அவன் பெரிய ஆளானான். அவன் பெரிய ஆளா இருக்கிறனால அது ஆசீர்வாதம் சொல்லவே இல்லை. அவன் ஆண்டவர் ஆசீர்வதிச்சதுனால அவன் பெரிய ஆளானான். அப்படிதான் போட்டிருக்கு பைபிள். இப்போ நீங்க ஒரு போன் வச்சிருக்கீங்கல்ல, அந்த போன்ல தான் நீங்க அட்டென்ட் பண்றீங்க ஜூம். கரெக்டா? ஒரு போனோ ஒரு லேப்டாப்போ சம்திங் யூர் யூசிங். இது ஒரு ஆசீர்வாதம் தானே? ஏன்னா கர்த்தரோட ஆசீர்வாதம் தானே அதை கொண்டு வந்துச்சு உங்களுக்கு. கரெக்டா இல்லையாங்க? ஈவன் ஐ ஹாவ் அ குட் ஃபோன். I have a good phone. Because of this good phone only, I'm able to connect to you. So how did I get this good phone? எப்படி இந்த நல்ல phone எனக்கு வந்துச்சு? The blessing of the Lord gave me this phone. So இப்போ நான் இதை வந்து தப்பாவும் யூஸ் பண்ணலாம், சரியாவும் யூஸ் பண்ணலாம். கரெக்டா இல்லையா? இதே போனை வந்து I can use for righteous purpose and as well as for wicked purposes. நீதியான காரியங்களுக்கு யூஸ் பண்ணலாம், அநீதியான காரியங்களுக்கு யூஸ் பண்ணலாம். But I choose to use for righteous purpose. This is the blessing. இதுதான் ஆசீர்வாதம். நான் வச்சிருக்க போன் வந்து நிறைய பேர் வச்சிருக்கான். நான் வந்து ஒன் ஆஃப் த கைண்ட் போனை வச்சிருக்கேன். மெனி பீப்புள் ஹேவ் த சேம் மாடல். பட் ஐ சூஸ் டு யூஸ் இட் ஃபார் த க்ளோரி ஆஃப் காட். ஆனா நான் எதுக்காக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்? அதை தேவனுடைய மகிமைக்காக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து the purpose of blessing in your life. Hallelujah. God wants to bless you. உங்களை நிறைய ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறாரு. ஏன் தெரியுமா? ஏன்னா நீங்க அவரோட பிள்ளைங்க. நீங்க ஒரு பிள்ளை. உங்க பிள்ளைய பார்த்து என்னைக்காவது வந்து பரவாயில்லப்பா, இந்த நீ டெய்லி வந்து 2 வேளை சாப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்லுவீங்களா? பரவாயில்ல நடந்து போ, உனக்குலாம் இது கார் அப்படின்னுவீங்களா? எதுக்கு ஆண்டவர் உங்களை கார்ல போக சொல்றாரு? ஏன்னா ஒரு இடத்துக்கு நீங்க சீக்கிரம் போகணும். அதுக்கு தான் கார் கொடுத்துருக்காரு.
See, whenever I travel to North India, I prefer going by flight only. சரிங்க, நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, நீங்க ஃபிளைட்ல போறீங்க, ட்ரெயின்ல போக கூடாதுன்னு. நான் சொன்னேன், அந்த பாருங்க, எதுக்கு ஆண்டவர் ஃபிளைட்டை கிரியேட், எதுக்கு வை டிட் காட் கிரியேட் த பிளேன் சொல்லுங்க, வை டிட் காட், சொல்லுங்க, எதுக்கு? நமக்காக தான் சொல்லுங்க, எனக்காக தான் சொல்லுங்க, எனக்காக தான் கிரியேட் பண்ணான்னு சொல்லுங்க. ஏன்னா ஐ ஹாவ் டு டேக் த காஸ்பிள் டு மெனி ஃபார் பிளேசஸ். ஸோ அதுக்காக ஆண்டவர் ஃபிளைட் வச்சிருக்காரு. இன்னும் நாளில் ஏறி போகணும். அதை விட்டுட்டு இல்ல ஆண்டவரே நான் கழுத மேல தான் போவேன் அப்படின்னா, நான் இங்க இருந்து ஒரிசா போறதுக்கு 10 நாள் ஆகும். கழுத 10 நாளா மேலே ஆகும். கழுத மெதுவா போகும். அது போய் சேர்றதுக்குள்ள நான் கழுத மாதிரி ஆயிருவேன். புரியுதுங்களா? இதெல்லாம் எதுக்கு ஆண்டவர் உண்டாக்கி வச்சிருக்கிறாரு? நீங்க இத வச்சு சுவிசேஷத்தை உலகமெங்கும் பரப்பணும். ஹல்லேலூயா. இத வச்சு தான் நீங்க சுவிசேஷத்தை பரப்பணும். எதுக்கு ஃபோன் கொடுத்திருக்காரு? எதுக்கு யூடியூப் கொடுத்திருக்காரு? எதுக்கு இன்டர்நெட் கொடுத்திருக்காரு? So that you can use this to spread the gospel to the nations of the world. அதை விட்டுட்டு இதெல்லாம் பார்த்து this is all evil, this is all bad. No, 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 no. If you use it in a evil way, it is a evil thing. அது தெரியுமா உங்களுக்கு? இந்த கையே வந்து you can use the, I will say simple example. இந்த கை இருக்கு பாத்தீங்களா? இந்த கை, using this hand you can embrace people, using this hand you can hurt people. Does this mean this hand is bad? சொல்லுங்க. இது கை தப்பா? அவனை வெட்டி போட்டுருவீங்களா? வெட்டி போடு, கை வெட்டு அப்படின்றீங்களா? கிடையாது. யுவர் ஹார்ட் இஸ் பேட். தட் இஸ் த ப்ராப்ளம். உங்க இருதயம் கோளாறா இருக்கு. அதனால தான் அது கெட்டி பிடிக்கிற கை வந்து அணைக்கிற கை, அடிக்கிற கையா மாறிடுச்சு. இப்போ இருதயத்துக்குள்ள கிறிஸ்து வந்துட்டாருன்னா கை எப்படி ஆயிரும்? அணைக்கிற கையாயிரும். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? இந்த கை எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா புரிஞ்சிடும். இது மாதிரி இந்த கை எதுக்கு ஆண்டவர் கொடுத்தார்? அணைக்கிறதுக்காக. அது மாதிரி ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ஏன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு? ஆசீர்வதிப்பதற்காக. ஹல்லேலூயா. சோ இந்த மனுஷன் வந்து ஏன் ஆண்டவர் வந்து இவன்ட்ட இப்படி சொன்னாருன்னா, அதான் நான் சொன்னேன் பாத்தீங்களா, he trusted on his own self righteousness. தன்னுடைய சுயநீதியில அவன் சார்ந்திருந்தான். நான் இதை பண்ண, நான் அதை பண்ண, நான் இப்படி, நான் அப்படின்னு ஒன்னதான் ஆண்டவர் சொல்றாரு, எப்ப எல்லாத்தையும் வித்துருட்டாரு. உடனே அதை கேட்டு அவன் வந்து சோகமா போனான். ஏன்னா his heart was on the என்னது, wealth and riches. அவனோட இருதயம் ஃபுல்லா எது மேல இருக்கு? பணத்து மேலதான் இருக்கு. See, அவன் என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா? அவன் மிஸ் பண்ணிட்டான். இயேசுவோட ஃபுல் இதை கேட்காம விட்டுட்டான். அவன் கொஞ்சம் நின்னு, ஆண்டவரே இது எப்படி ஆண்டவரேன்னு கேட்டதை அழகா சொல்லியிருப்பாரு அவர். மெயின் பாயிண்ட விட்டுட்டான். அவன் விட்டு உடனே கிளம்பி போயிட்டான். அதெல்லாம் முடியாதுன்னு கிளம்பி போயிட்டான் சோகமா. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்களேன், those who trust in riches cannot enter the kingdom. எந்த வசனம் அது? 24 படிங்க. 24 மார்க் 10. ஓகே. சீஷர்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு பின்னும் அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதா இருக்கிறது. நல்லா போடுங்க, நல்லா கேட்டுக்கோங்க. இங்க கான்டெக்ஸ்ட் வந்து entering the kingdom. இங்க கான்டெக்ஸ்ட் என்னது? entering the kingdom, that is salvation. So இயேசு என்ன சொல்றாருன்னா, to enter the kingdom you cannot do it on your own. இதான் கான்டெக்ஸ்ட். you understand the context? புரியுதுங்களா? salvation வந்து it is not on your own. எத்தனை பேருக்கு புரியுது? salvation is not on your, it is not by your effort. Did you get saved by your effort? Did you shed your blood? கையை வெட்டி ரத்தத்தெல்லாம் கொட்டிட்டு அப்படி ஆனீங்களா? இல்ல நீங்க போய் சிலுவையில தொங்குனீங்களா? எங்கேயாவது ரோம்ல போய் தொங்கிட்டு வந்தீங்களா 2 வருஷம்? அதை பண்ணீங்களா? அது மாதிரி இல்ல, கிடையாது. salvation was never through your effort. அதுதான் பால் எழுதுறாரு. வாங்க, salvation can only be from God. Ephesians chapter 2 verse 8 and 9. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. So entering the kingdom through salvation, அதாவது ரட்சிப்பின் மூலமாக இந்த ராஜ்யத்துக்குள்ள நுழையிறது பாத்தீங்களா, அது வந்து உங்களால முடிகிற காரியம் கிடையாது. இதுதான் பால் சொல்றாரு. You have been saved by grace through faith, not by your works. நான் செய்ததுனால நான் ரட்சிக்கப்படவில்லை, நீங்க ஏதோ செய்ததுனால ரட்சிக்கப்படவில்லை, இயேசு கிறிஸ்து செய்ததுனால தான் நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க. ஹல்லேலூயா. So salvation and entrance into the kingdom happened through what Jesus did on the cross, not through your efforts. So today you and I are in the kingdom because of Jesus.
இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கோங்க? ராஜ்யத்துக்குள்ள இருக்கோமா இல்லையா? இருக்கோம். எப்படி? நான் கஷ்டப்பட்டு போராடி இந்த அமெரிக்கால வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஒரு 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 இந்த கீழ மெக்சிகன் பார்டர் இருக்கும். டெக்சாஸ் ஸ்டேட்ல. அங்க வந்து இந்த ஃபென்ஸ் போட்டிருப்பானுங்க. பெரிய ஃபென்ஸ் போட்டு எதுக்குன்னா, மெக்சிகோல இருந்து எவனும் போயிறக்கூடாதாம் அமெரிக்காக்குள்ள. சோ அதுக்கு வந்து நான் அந்த டாக்குமெண்ட்ரிலாம் பார்த்திருக்கேன். சில பேர் காசுலாம் குடுத்து நைட் வந்து அப்படியே பதுங்கிலாம் போவானுங்க. திருட்டுத்தனமா. எப்படியாவது யுஎஸ்குள்ள போயிரணும் அப்படின்ட்டு. அப்படின்லாம் போவாங்க. அந்த மாரி திருட்டுத்தனமா உள்ள வந்தீங்களா? அப்படியே ஆண்டவர் அப்படி திரும்ப போது அப்படி ஓடிடுறேன். கிங்டம்குள்ள அப்படி வந்தீங்களா? உங்க வொர்க்ல வந்தீங்களா? கிடையாது. எப்படி உள்ள வந்தீங்க கிங்டம்குள்ள? த்ரூ த பிரஷியஸ் பிளட் ஆஃப் ஜீசஸ். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நீங்க உள்ள வந்தீங்க. எப்படி கிங்டம்குள்ள வந்தீங்க? குமாரன் மூலமாக நீங்க வந்தீங்க கிங்டம்குள்ள. த்ரூ த சன் யூ கேம் இன்டு த கிங்டம். Not by what you did. Not through my prayer, not through my fasting, not through my giving, not through my holy life. It was only by the grace of God I am in the kingdom. தேவனுடைய கிருபையினால மட்டும்தான் நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கேன். ஏன்னா அது அவருடைய ராஜ்யம். It is his kingdom. Only he chooses whom to enter. So he has chosen me. I did not choose him. இதுவே புரிஞ்சுக்கணும் முதல்ல நம்ம. நான் சூஸ் பண்ணல அவரை. அவர் தான் என்னை சூஸ் பண்ணாரு. நானா சூஸ் பண்ணேன்? கிரண் பால் இப்படி பறக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி ஊழியம் செய்யணும் நான் சூஸ் பண்ணேனா? அவர் சூஸ் பண்ணி அதை என் மேல வைத்தார். வாட் ஐ எம் டூயிங் நவ் இஸ் நாட் மை டிசையர். ஐ எம் டூயிங் த டிசையர் அண்ட் த வில் ஆஃப் காட். இப்போ நான் செய்து கொண்டிருப்பதே அவருடைய சித்தத்தை தான் நான் செய்யறேன். என்னுடைய சித்தத்தையோ என்னுடைய விருப்பத்தையோ நான் செய்யல. நிறைய பேர் கேட்பாங்க, பிரதர் எப்படி பிரதர் ஊழியம் பண்றீங்க? நல்லா ஐடி கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தீங்க, அதை விட்டுட்டு எப்படி பிரதர் ஊழியத்துக்கு வந்தீங்கன்னா நான் சொல்லுவேன், ஏங்க நான் என்னுடைய வேலையங்க, நான் என்னுடைய சித்தத்தையாங்க செய்யறேன். நான் கர்த்தருடைய சித்தத்தை செய்யறேங்க. நான் என்னுடைய விருப்பத்தைய செய்யறேன். நான் கர்த்தருடைய விருப்பத்தை செய்யறேன். அதனாலதான் நான் செய்ய முடியுது. See, இப்போ நானா வந்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நானா வந்திருந்தேன்னா என்னைக்கோ ஓடி போயிருப்பேன். If I had chosen this on my own flesh, I would have run, I would have ran out of the ministry many years ago. 10 வருஷம்லாம் இருந்திருக்க மாட்டேன். கரெக்ட்டா இல்லையாங்க? ஒரே வருஷத்துல துண்ட காணும், துணிய காணும்னு ஓடிருப்பேன். திருப்பி பழைய கம்பெனிக்கே போய், ஐயா திருப்பி எடுத்துக்கோங்க ஐயா, தெரியாம வந்துட்டேன்யா, ரெசிக்னேஷன் லெட்டர் போட்டேன்யா, திருப்பி எடுத்துக்கோங்கயான்னு போய் சேர்ந்திருப்போம் போய். when God saved you, ஆண்டவர் உங்களை ரட்சித்த போது அவருடைய சித்தத்தை உங்களுக்குள்ள வைக்கிறார். அவருடைய விருப்பத்தை உங்களுக்குள்ள வைக்கிறார். அவருடைய வாஞ்சைகளை உங்களுக்குள்ள வைக்கிறார். He puts his will, its desire, his purposes inside of you. அந்த purpose will எல்லாத்தையும் வெளிப்படுத்துறதுக்கு தான் Holy Spirit உள்ள வராரு. Hallelujah. Now you understand why the Holy Spirit came? The Spirit of truth shall come upon you and he will lead you in all truth. சத்திய ஆவி உங்கள் மேல் வரும் பொழுது அவர் சகல சத்தியத்திலையும் உங்களை நடத்துவாராம். So he is a comforter. He is a helper. He helps you to walk in the right path. So Spirit of truth என்ன பண்ணுவாரு? உள்ள உட்கார்ந்து சொல்லுவாரு, கிரண், do this. This is what God has for you. This is the way you should take. Spirit of truth உள்ள வந்து பேசிட்டே இருப்பாரு. விஜய், do this. இத பண்ணு. இதுதான் உன்னோட calling. இதுதான் உங்களோட purpose. அப்படின்னு he keep talking to you. You understand? Because right now you are under the King of Kings and the Lord of Lords. இப்போ நீங்க தேவன் ராஜாதி ராஜா அவருடைய லார்ட்ஷிப் ரூலர்ஷிப் குள்ள வந்துட்டீங்க நீங்க. But how do you enter the kingdom? Only by grace, not by works. எப்படி இந்த ராஜ்யத்துக்குள்ள வர முடியுங்க? கிருபையினால மட்டும்தான். எதனால? கிரியையினால கிடையாது. ஹalleluya. இந்த மனுஷன் எப்படி வரணும்னு ட்ரை பண்ணா? கிரியையினால. Through works he wanted to enter. That is why Jesus said there is something missing in me. புரிஞ்சிச்சா உங்களுக்கு? Jesus is not a communist to take away all your wealth. நிறைய பேர் ஜீசஸை வந்து ஜோசப் ஸ்டாலின் நினைச்சிட்டு இருக்காங்க. ஜோசப் ஸ்டாலின் தெரியுமா உங்களுக்கு? கம்யூனிஸ்ட் லீடர். யுஎஸ்எஸ்ஆர்ல டியூரிங் த செகண்ட் வேர்ல்டு வார் அவர் தான் கம்யூனிஸ்ட் லீடர். ஜீசஸும் ஜோசப் ஸ்டாலினும் ரிலேட்டிவ்ஸ் போல. அதான் எல்லாத்தையும் அவர் கேட்கறாரு, கொடுத்துட்டு நீ பிச்சைக்காரனாருன்றார் போல அப்படின்ட்டு. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? Jesus does not want riches to have you. இயேசு என்ன விரும்புறாரு தெரியுமா? ஆஸ்தி மந்தஸ்தும் உங்களை பிடித்து வைக்க கூடாது. He wants you to have riches and wealth, but he does not want riches to have you. Difference தெரியுதா? Do you know the difference of this sentence? He wants you to have good things, but he does not want good things to have you.
ஹalleluya. சொல்லிட்டாரு உடனே. அதனாலதான் வந்து சீஷர்கள் கேக்குறாங்க 26வது வசனம் 26 verse. Who then can be saved? படிங்க சிஸ்டர் 26. மார்க் 10:26. அவர்கள் விஜய். பின்னும் அதிகமாய் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். ம். இயேசு ஆ அவர்கள் படிங்க சிஸ்டர் படிங்க. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் ம். இது கூடாததல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். நெக்ஸ்ட். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்லத் தொடங்கினார். அதற்கு ம். இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது ம். பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் ம். இப்பொழுது இன்மையிலே துன்பங்களோட கூட நூறத்தனையாக ம். வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ம். நெக்ஸ்ட். ஆகிலும் பட் மெனி. ஆகிலும் அதில் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்றார். So who then can be saved? Jesus says with man it is impossible. மனுஷனால அவனை ரட்சித்துக் கொள்ள முடியாது, தேவனால தான் கூடும். So salvation is only from God, not by man. So you being saved today is a work of God, not your work. It is a grace of God. ஆண்டவருடைய கிரியை இது, ஆண்டவருடைய கிருபை இது. ஆமென். உடனே பீட்டர் கேக்குறான், எல்லாத்தையும் நாங்க விட்டுட்டு வந்துட்டோம். we left everything. That means they had so many. அப்படின்னா நிறைய வச்சிருந்திருக்கான் பீட்டர்லாம் இல்ல, அதான் எவ்ரிதிங்ன்ட்டான். ஒண்ணுமே இல்லைன்னா எவ்ரிதிங்னுவானா சொல்லுங்க. நிறைய வச்சிருந்திருக்கான் அவன். பீட்டர்லாம் நல்லா 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 இருந்திருக்கான். ஆனா ஆண்டவர் கூப்பிட்டான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்கான், பிசினஸ் எல்லாம் வீட்டுல கொடுத்துட்டான். ஒய்ஃபு பிள்ளைங்கிட்ட எல்லாம் கொடுத்துட்டு, ஏமா நீ பாத்துக்கோ, நான் கொஞ்சம் ஊழியத்துக்கு போறேன், நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான். எல்லாம் நிறைய பேர் நினைச்சிட்டாங்க பீட்டர் ஊழியத்துக்கு வந்தானே வீட்டுல பாவம் ஒய்ஃபுக்கு அடுப்பு எரியல, பாவம் அந்த அம்மா உட்காந்துட்டு இவர் எப்ப காசு கொண்டு வர்றாருன்னு உட்காந்துட்டு இருக்குதுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இல்ல இல்ல இல்ல, அந்த அம்மா பிசினஸ் பண்ணிட்டு இருக்குது, அவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் மட்டும் ஊழியத்துக்கு வந்துட்டாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாரு ஊழியத்துக்கு. அதான் பீட்டர் கேட்கறான், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோமே ஆண்டவர் உங்களுக்காக. அதுக்கு ஆண்டவர் என்ன பதில் சொல்றாரு பாருங்களேன். எல்லாத்தையும் விட்டு வந்து, வெரி குட் பீட்டர், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தியா, இப்படிதான் இருக்கணும் அப்படியா சொன்னாரு. சொல்லுங்க, என்னங்க சொன்னார் ஆண்டவர்? சிஸ்டர் என்ன சொன்னார் படிங்க. நிமித்தமாக சுவிசேஷத்தின் நிமித்தமாக விட்டோம். விட்டு வந்தனுக்கு எவ்வளவு கொடுப்பாராம் அத சொல்லுங்க. 100 fold. நான் இதை உட்காந்து நான் மெடிடேட் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னது 100 fold-ஆ? என்னது 100 fold-னா எவ்வளவு தெரியுமா? அப்படியே உட்காந்து, ஆண்டவரே 100 fold நீங்க கொடுப்பீங்களா ஆண்டவரே? இந்த பாருங்க, நீங்க ஏன் நான் கொடுக்கல, உங்களுக்கு கர்த்தர் தான் கொடுக்குறாரு. அதனால நீங்க 100 fold வாங்கிக்கலாம், தப்பே கிடையாது. 100 fold in this age. சொல்லுங்க, இப்பவும் கொடுப்பாரா, நிச்சயத்திலையும் கொடுப்பாராம். அப்படின்னா நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா, நீ எல்லாத்தையும் விட்டனா பரலோகத்துல ஆண்டவர் என்ன கொடுப்பாரு உனக்கு? எல்லாத்தையும் கொடுப்பாருங்க. இயேசு என்ன சொன்னாரு, எப்ப நான் உனக்கு இங்கே கொடுக்குறேன் பண்ணிட்டாரு. சொல்லுங்க. என்ன என்ன சிஸ்டர்? இப்பவே கொடுப்பாருன்னு இதுதான் தெரியல, அதனாலதான் பிரேயர் பண்றது இல்ல. 100 fold in this age. சொல்லுங்க, 100 fold in this age. 100 fold in this age. ஹalleluya. ஆமென். நான் வந்து இங்க இந்தியால வந்து ஒரு ஊழியக்காரர் இருந்தாரு. அவர் பேர் வந்து பக் சிங். கேள்விப்பட்டிருக்கீங்களா? பக் சிங். You heard of a very famous man of God. 1903. He was born in 1903 in a Sikh family. ஒரு சீக்கிய குடும்பத்துல பிறந்தவர். நார்த் அமெரிக்கால படிக்க போயிருக்காரு. ஐ திங்க் he came to Canada நினைக்கிறேன். ஆமா, கனடால இங்க படிக்க வந்திருக்காரு. படிச்சிட்ட போது அங்க படிக்கும்போது ரட்சிக்கப்பட்டாராம். பக்சிங் வந்து நார்த் அமெரிக்கால படிக்கும் பொழுது ரட்சிக்கப்பட்டுட்டு பயங்கரமா சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாராம். ரிட்டர்ன் வரும்போது ஷிப்லே, அப்பெல்லாம் கப்பல் தானே மெயின், ஷிப்லயே வந்து இந்த வரவங்க போட்டோ போட்டுருக்கு பாருங்க. யூ கேன் see his photo, பக்சிங் on the screen. He is an evangelist from a Sikh background, from a Sikh family. ஸோ வரும்போதே பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாராம். எங்க ரிட்டர்ன் வரும்போதே. வந்தோடனே எல்லாம் ஷாக், அவங்க குடும்பத்துல எல்லாருக்கும். இவர் வந்து சீக்கியரா இருந்து கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொண்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்களா வெளியில.
சென்னையில வந்து இருந்திருக்காருங்க. சென்னையில ரோட்லலாம் படுத்திருந்திருக்காரு அவரு. சென்னையில ரோட்லலாம் படுத்து ஊழியத்த பண்ணியிருக்கிறாரு. பண்ணிட்டு ஹி பிகேம் எ வெரி இன்டர்நேஷனல் மேன் ஆஃப் காட். பெரிய உலக பிரதிஷ்டைப்பட்ட ஒரு ஊழியக்காரரா மாறினார். பக்சிங் அசெம்பிளின்னு சொல்லுவாங்க. அவரோட சர்ச் பேர் வந்து பக்சிங் அசெம்பிளின்னே சொல்லுவாங்க. சென்னையில கூட இருக்கு. அவரோட மெயின் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஆந்திர பிரதேஷ்ல இருக்குது. பாத்தீங்கன்னா, அவரு இறக்கும் பொழுது 2000ல ஹி டைட் இன் தி இயர் ஆஃப் 2000. ஹி லிவ்ட் அ குட் லைஃப். பார்ன் இன் 1903, லிவ் டில் 2000. ஸோ ஆல்மோஸ்ட் 90 வயசுக்கு மேல வாழ்ந்திருக்காருங்க. நல்லா வாழ்ந்திருக்காரு பாருங்க மனுஷன். 90 வயசுக்கு மேலனா, நல்ல ஊழியம் பண்ணியிருக்காரு கர்த்தருக்காக இருந்து. அவ்வளவு கூட்டமா லட்சக்கணக்கான மக்கள் வந்து அவரோட ஃபியூனரலுக்கு வந்துட்டாங்களாம். அத பார்த்து அப்ப இருந்த ஆந்திர பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் கேட்டாராம், "யார்யா அந்த மனுஷன்? இவ்வளவு கூட்டம் வருதுன்னு" சொல்லி கேட்டிருக்காரு. The chief minister himself was shocked seeing at the masses that was gathered in his funeral. Lakhs of people gathered for his last rites. ஏன்னா, for the sake of the gospel, he left his father, his mother, his brother, his sister, his wife, his land, his houses, everything, and God gave him 100-fold. You can see the picture. அவரோட last funeral பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க. Praise God. For the sake of the gospel, சுவிசேஷ நிமித்தமாக ஒருவன் தகப்பனும் தாயும் மனைவியும் பிள்ளைகள் பொண்டாட்டி எல்லாத்தையும் விட்டு வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டு வந்தால் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருங்க உங்களுக்கு? 100 தனை கொடுப்பன்ட்டாரு. கொடுத்தாரா 100 தனை பக்சிங்க்கு? கொடுத்தாராங்க? கொடுத்தாரு. உங்களுக்கு கொடுப்பாரா? கொடுப்பாரு. நீங்க ஆண்டவரோட சுவிசேஷத்துக்காக ஒரு விஷயத்தை விட்டீங்கன்னா எக்ஸ்பெக்ட் டு ரிட்டர்ன் 100-fold. Hallelujah. Amen. Expect to return 100-fold. ஒரு தடவை I was very upset. நான் வந்து ரொம்ப கவலையா இருந்தேன். ஒரு தடவை உட்கார்ந்துட்டு. This happened many months before. ரொம்ப கவலையா இருந்தேன். ஆண்டவரே, என்கிட்ட எதுவுமே இல்லையா ஆண்டவரே? நான் வந்து ஊழியத்துக்கு வந்து 10 வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ், என் கூட படிச்சவனுங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் வீடுலாம் வாங்கி செட்டில் ஆயிட்டானுங்க. எல்லாம் வீடு வச்சிருக்கானுங்க, சொந்தமா வீடு வச்சிருக்கானுங்க, லேண்ட் வச்சிருக்கானுங்க, எல்லாம் வச்சு நான் யோசிச்சேன், ஆண்டவரே நான் என்கிட்ட எதுவுமே இல்லையா ஆண்டவரே? நான் என் வேலையை விட்டுட்டு வந்தேன். எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உங்களை நம்பி வந்திருக்கேன் அப்படின்னு ஆண்டவர் இதை படிக்க சொன்னார். எடுத்து என்ன இதை எடுத்து படி அப்படின்னாரு ஆண்டவர் என்கிட்ட. இதை எடுத்து படிச்சேன். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, இஃப் யூ ஹேவ் லெஃப்ட் எனிதிங் ஃபார் மீ கிரண், ஐ வில் கிவ் யூ 100-fold அப்படின்னாரு. ஏன்னா வாஸ் வெரி டிப்ரெஸ் தட் டைம். நான் ரொம்ப ரொம்ப சோகமா இருந்தேன். ஆண்டவர் என்கிட்ட ஐ டோன்ட் ஹேவ் எனிதிங். எனக்கு வந்து பெருசா சொல்றதுக்கு எதுவுமே இல்லை என்கிட்ட. ஐ லெஃப்ட் எவ்ரிதிங் அண்ட் ஐ கேம் ஃபார் த மினிஸ்ட்ரி ஆஃப் காட். பட் ஐ டோன்ட் நோ ஹவ் ஐ எம் கோயிங் டு. என் ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு தெரியல. என் பிள்ளைங்களுக்கு நான் என்ன கொடுப்பேன்னு தெரியல. ஐ டோன்ட் நோ ஹவ் வாட் ஐ எம் கோயிங் டு கிவ் டு மை சில்ட்ரன். The only thing that I have right now is you, Lord. நீங்க ஒருத்தர் தான் என் கூட இருக்கிறீங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். எனக்கு இதுதான் படிக்க சொன்னார். I still remember that day. I was crying reading this. God said, if you have left anything for me, நீ எனக்காக எதை விட்டுட்டு வந்தாலும் உனக்கு நான் 100 தனை கொடுப்பேன் அப்படின்னார். Hallelujah. Amen. Amen. So, see, our God is not a God who just calls you and leaves you on the road. உங்களை கூப்பிட்டு அப்படியே ஒரு தெருவுல விடுற ஒரு கடவுள் கிடையாது. அவர் உங்களை அழைச்சிருக்கிறாருன்னா உங்களை பார்த்துக் கொள்வார் அவர். If he has called you, he will take care of you. எப்படி பார்த்துக் கொள்வார் தெரியுமா? உங்க அம்மா அப்பாவை விட அவர் நல்லா உங்களை பார்த்துப்பாராம். அதான் பைபிள்ல போட்டிருக்குங்க. சங்கீதம் 27ல போட்டிருக்கு, even if your mother and father forsake you, see, I will take care of you ன்னு போட்டிருக்கு. That means what? He is better than your mother, he is better than your father. Wow. This gives hope ல. இது ஒரு நம்பிக்கை கொடுக்குது இல்ல? எங்க அம்மாவோட நல்லா பார்த்துப்பாரு, எங்க அப்பாவோட நல்லா பார்த்துப்பாரு. நம்ம நிறைய நேரம் என்ன நினைக்கிறோம், எங்க அம்மா தான் நல்லா பார்த்துப்பாங்க என்ன, எங்க அப்பா தான் நல்லா பார்த்துப்பாங்க என்ன. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நான் அவங்களோட உன்னை நல்லா பார்த்துக்கப்பான். அந்த வசனத்தை போடு விஜய். சங்கீதம் 27. தாயும் படிங்க. என் தகப்பனும் என் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். The Lord will take care of me. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சுவிசேஷ நிமித்தம் நீங்க சில பாடுகளை இன்னைக்கு அனுபவித்துக் கொள்ள இருக்கலாம். Because of the gospel sake, you might have persecutions today. Because அதை ஜீசஸ் சொல்றாரு பாருங்க, you shall receive 100-fold now in this time, houses and brothers and sisters, Mark 10:30, and mother and children and lands with the persecution. That means what? When the gospel is there, the persecution is also there.
சுவிசேஷம் இருக்கிற இடத்துல என்ன இருக்கு? உபத்திரம் இருக்குது. ஆனால் நீ எதெல்லாம் இழந்து போனியோ அதை 100 மடங்கு உனக்கு கொடுப்பேன்றார். So to receive this 100-fold, you might ask now, what should I do to receive this 100-fold? I am telling you, you don't have to do anything. You have to believe in Jesus. That's all. இங்க டூயிங்கே கிடையாதுங்க. only believing தான். Hallelujah. Christian life is only believing. We believe, therefore we speak. பவுல் சொல்றாரு, நான் விசுவாசித்தேன், ஆதலால் நான் பேசினேன். என்ன பிரதர் நான் செய்யணும்? 100 மடங்கு நான் பெற்றுக்கொள்ளனா, ஆண்டவரை விசுவாசிங்க. எவ்வளவு விசுவாசிக்கணும்? விசுவாசித்து கொண்டே இருங்க. Keep believing. I always tell people, some people say, brother, why this is not happening? I'll tell, keep believing. Don't stop believing. விசுவாசித்து கொண்டே இரு. அந்த மக இந்த மார்க் 5ல அந்த எவிரோட மக இறந்து போயிடுவா. இறந்து போனோடனே அந்த எவிரோட அவங்க கூட இருக்கவங்களாம் சொல்லுவாங்க, உங்க மக இறந்துட்டா, ஸோ டீச்சரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, டோன்ட் பாதர் தி டீச்சர், தி கேர்ள் இஸ் ஆல்ரெடி டெட் அப்படின்னுவாங்க. மார்க் 5ல வரும். உடனே ஜீசஸ் திரும்பி எவரோ பார்த்து சொல்லுவாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு அப்படின்னு. அது இன்னொரு டிரான்ஸ்லேஷன் இருக்கு, ஒன் நியூ மேன் பைபிள் ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கு. அது it is translated directly from the Jewish Bible. அந்த பைபிள் என்கிட்ட இருக்குது. அதுல ரொம்ப அழகா இருக்கும் அந்த வசனம். எடுக்கிறேன், மார்க் 5:36. தமிழ்ல படிங்க சிஸ்டர் நீங்க. அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொல்லி. போதும். So I will read from the One New Man Bible. But then Yeshua overheard the message being spoken. He said to the leader, you must stop being afraid. You must only continually believe. எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க, ஆண்டவர் பேசியிருக்காரு பாருங்க. You must stop being afraid. சொல்லுங்க, I must stop being afraid. 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 நான் பயப்படுறத நிறுத்தணும் இப்போவே. நான் இப்போவே பயப்படுறத நிறுத்தணும். சொல்லுங்க, உங்களை பார்த்து நீங்களே சொல்லிக்கணும். டெய்லி உங்களை பார்த்து பேசணும். நீங்க, நான் பயப்படுறதை இப்போவே நிறுத்தணும். நிறுத்திட்டு என்ன பண்ணணுமா? I should continually believe. நான் தொடர்ந்து இயேசுவை விசுவாசிக்கிறேன். Hallelujah. Amen. So பாருங்க, எவிரோட மக இறந்துட்டா. Death is the ultimate. அதுக்கப்புறம் ஏதாவது இருக்குதா? ஆனா what did Jesus say? இறந்த உடனே எல்லாரும் சொல்லிட்டானுங்க, ஒன்றும் பண்ண முடியாது, ஜீசஸ் அனுப்பிடு அப்படின்ட்டானுங்க. ஜீசஸ் என்னங்க சொன்னாரு? கண்டினியூலி பிலீவ். டெத்துக்கு அப்புறம் ஒண்ணுமே கிடையாது, ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப சிக்கா இருந்தா கூட சரி ஏதாவது பண்ணி கொண்டு வரலாம். டெத்து முடிஞ்சிருச்சு, ஷி டைடு, ஒண்ணுமே இல்லை. அப்ப ஆனா இயேசு என்ன சொல்றாரு? Do not be afraid, only believe. You must continually believe. So you might be telling right now, doctor's report is telling right now something different. Your financial statement is telling something different. Your heart is always telling something different. People around you are telling something different. But what you should do, stop being afraid and continually believe in Jesus. உங்க ரிப்போர்ட் வேற ஏதாவது சொல்லலாங்க. உங்க டாக்டர் ரிப்போர்ட் ஏதோ ஒன்று சொல்லுது. உங்க ஃபைனான்ஸ் பேங்க் பேலன்ஸ் எடுத்து பார்த்தா ஒன்றும் இல்லை. உங்க மனசு வேற ஏதோ சொல்லுது, ஐயோன்னு மனசு பதறுது. ஆனா இயேசு என்ன சொல்றாரு தெரியுமா உங்களை பார்த்து? பயப்படாதே, தொடர்ந்து விசுவாசம் உள்ளவனா இரு என்றார். Hallelujah. Amen. Jesus is not telling you to do something. Jesus is only telling you to believe in him. Amen. இயேசு உங்களை பார்த்து ஏதாவது செய்யின்னு சொல்லவே இல்லை, என்ன விசுவாசின்னு சொல்றாரு. Hallelujah. So how do I believe in Jesus? Take the word of God. Eat the word of God. எப்படி நான் இயேசுவை விசுவாசிக்கிறதுங்க? வார்த்தையை எடுங்க, வார்த்தையை படிங்க, வார்த்தையை உள்ள போடுங்க. This should become your food. வார்த்தை உங்களுடைய அப்பமா மாறணும். அப்போ விசுவாசம் தொடர்ச்சியாக இருக்கும் உங்க வாழ்க்கையில. Then you will start believing continually. Amen. Hallelujah. Thank you, Lord. எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். We'll pray. Thank you, Lord. Rihaba shakabaladharaba sharabaladi rehebelidiaraba. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, we have taken part in your body, we have taken part in your blood.
we thank you Lord. ஆண்டவரே, இந்த சரீரம் எங்களுக்குள்ள போய் எங்களுக்கு சுகத்தை உண்டாக்கும். ஹalleluya. விடுதலை கொடுக்கும். எங்க சரீரத்துல இருக்கிற பலவீனங்கள்லாம் நீங்கி போகும். அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். எங்க சரீரத்துல ஒரு புதிய உற்சாகம் உண்டாகும், ஒரு புதிய தெம்பு உண்டாகும். அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய ரத்தம் ஆண்டவரே எங்க பாவத்தை எல்லாத்தையும் மன்னிச்சிருச்சு. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய ரத்தம் எங்களை நீதிமானாக மாற்றி விட்டது. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய ரத்தம் ஆண்டவரே எங்களுக்கு பிசாசின் மேல ஜெயத்தை கொடுத்துருச்சு. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஹalleluya. Thank you Lord. நன்றி 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 ஆண்டவரே, நீங்க எங்களோட இருக்கிறீங்கப்பா. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய ரத்தம் எங்களை ஆண்டவரே ஒன்னு சேர்த்துருச்சு. ஹalleluya. The blood of Jesus has brought us near to the Father. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே அப்பா, எப்படி ஆண்டவரே அப்பா, ஒருவன் உங்க சுவிசேஷத்திற்காக எதை விட்டாலும் அவனுக்கு 100 தனி நீங்க கொடுப்பீங்கன்னு சொன்னீங்களோ, அதே போல ஆண்டவரே நாங்க விசுவாசிக்கிறோம். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே சுவிசேஷத்தின் நிமித்தமாக ஹalleluya அவர்கள் விட்டதை எல்லாத்தையும் 100 தனி நீங்க கொடுக்க போறீங்க ஆண்டவரே. You're going to restore 100-fold whatever they have sacrificed for the gospel. They're going to receive 100-fold. Hallelujah hallelujah. This is the assurance that God is giving you today. இது ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வாக்குறுதி. Hallelujah. This is the assurance by the King of Kings and the Lord of Lords, Jesus Christ. Hallelujah. He says, whatever you have left for my sake and for the gospel's sake, I shall give it to you back in 100-fold in this age and in the age to come. எனக்காக நீங்க ஒன்றை விட்டு வந்தால் அதை நான் உங்களுக்காக 100 மடங்கு இந்த பிரபஞ்சத்திலையும் கொடுப்பேன். Hallelujah. நித்தியத்திலையும் கொடுப்பேன்னு சொல்றேன். Hallelujah. Thank you Lord. Thank you Father. நன்றி 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 ஆண்டவரே. தாயும் தகப்பனும் ஆண்டவரே கொடுக்காததை கூட நீங்க எங்களுக்கு கொடுக்குறீங்கப்பா. Hallelujah. What even our mother and father cannot give, you are giving to us the precious gift of salvation. Hallelujah hallelujah hallelujah. You have given us the precious gift of salvation. ரட்சிப்பு என்ற உயர்ந்த hallelujah அந்த hallelujah ஈவை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். Hallelujah. Thank you Father. வந்தவர் ஒவ்வொருத்தருக்காகவும் நன்றி செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்திலே. Amen amen amen. So if you'd like to bless the ministry, என்னுடைய ஊழியத்தை ஆசீர்வதிக்க நீங்க விரும்பினால், யூ கேன் யூஸ் தீஸ் டீடைல்ஸ். இந்த டீடைல்ஸை வச்சு நீங்க காணிக்க கொடுக்கலாம். ஸோ இந்த டீடைல்ஸ் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஸோ டு கிவ் இன் டு மை மினிஸ்ட்ரி, என்னோட ஊழியத்துக்கு கொடுக்க, என் ஊழியத்தை ஆசீர்வதிக்க, கர்த்தருடைய ராஜ்யத்தை நீங்க கட்ட, டு பில்ட் த கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய ராஜ்யத்துல நீங்க கொடுக்க, அதை கட்ட நீங்க அதை யூஸ் பண்ணி நீங்க கொடுக்கலாம். ஆமென். கர்த்தர் உங்கள் மேய்ப்பரா இருக்கிறார். ஸோ நீங்க ஒன்றுக்கும் குறைபட மாட்டீங்க. ஸோ whenever you give, நீங்க எப்பெல்லாம் நீங்க கொடுக்கும் பொழுது நீங்க இதை அறிக்கை பண்ணி கொடுங்க. கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், நான் ஒன்றுக்கும் குறைபட மாட்டேன். சிங்கக்குட்டிகள் பட்னி கிடக்கும், தாழ்ச்சியா இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுவர்களோ ஒரு நன்மையும் குறைபட மாட்டார்கள். ஆமென். அவருடைய தரித்திரத்தின் மூலம் நான் ஐஸ்வர்யவான் ஆனேன் என்று அறிக்கை பண்ணி கொடுங்க. whenever you give, confess the word of God and give that the Lord is your shepherd, I shall not lack any good thing. Even the young lions shall suffer hunger and lack and suffer hunger, but those who seek the Lord shall lack no good thing. Jesus for my sake became poor on the cross so that through his poverty I might become rich. Amen. So நீங்க கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Hallelujah. You can use my account details. அதுல போட்டிருக்கு ஐசிஐசிஐ பேங்க். என்னுடைய கூகுள் பே நம்பர் 9884160264. என்னுடைய ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப், கூகுள் பே எல்லாம் ஒரே நம்பர் தான். ஸோ சேம் நம்பர் ஃபார் ஆல் தீஸ் திங்ஸ். யூ கேன் யூஸ் திஸ் அண்ட் கிவ். God will bless you richly when you give into his kingdom. அவருடைய ராஜ்யத்துல கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Amen. So God bless you and thank you for giving to the ministry.